ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஎம் கெரியர் கைடன்ஸ். இன்றைய வகுப்புல ரேஷியோ ப்ரொபோர்ஷன், அதாவது விகிதம் விகிதாச்சாரம் டாபிக்ல இருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி ரேஷியோ ப்ரொபோர்ஷனுக்கான கான்செப்ட் ஓரியன்டட் வீடியோ கிளாஸஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டோம். இன்கேஸ் நீங்க கான்செப்ட் ஓரியன்டட் வீடியோ கிளாஸஸ் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சில எப்படிலாம் ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த டாபிக்ல இருந்து, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணும், அதுக்கான ஷார்ட்கட்ஸ் என்ன அப்படிங்கறது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதுக்கடுத்து பிராக்டிஸ் செட் 1 அப்படின்னு சொல்லி ஒரு 20 கொஸ்டின்ஸ் சேம் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் டாபிக்ல இருந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சோ அதே மாதிரி இன்றைய வகுப்புலயும் ஒரு 20 கேள்விகள் இந்த தலைப்புல இருந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் x is to y equal to 7 is to 8, find the value of 4x plus 4y is to 8x plus 8y அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரியான கேள்விகள் x is to y கொடுத்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்துட்டு அதோட வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னாங்கன்னா சிம்பிள். இங்க x is to y equal to 7 is to 8 இருக்கா, இதுல x ஓட வேல்யூ 7 எடுத்துக்கோங்க, y ஓட வேல்யூவை 8 எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். சோ இங்க என்ன ஃபார்மேட்ல கேக்குறாங்களோ அதை அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க, you will get the answer. அப்ப 4x plus 4y is to 8x plus 8y என்ன அப்படின்னு தானே கேக்குறாங்க. அப்ப 4xங்கிறது என்னது, 4 into 7. 4 into 7 என்ன, 28 plus 4 into y. அப்ப 4 into y னா 4 into 8. 4 8s are 32. அப்ப இங்க 32 னு வரும். bracket is to 8x அப்படின்ட்டாங்க. 8x னா என்ன, 8 into x ஓட வேல்யூ என்ன, 7. அப்ப 8 7s are என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்ப 8 7s are 56. அப்ப 56 plus 8y அப்படிங்கும் பொழுது y ஓட வேல்யூ 8. அப்ப 8y அப்படின்னா 8 into 8 64. அப்ப இது 64 னு வரும். ஓகேங்களா? இப்ப சம் பண்ணுங்க. 28 plus 32 என்ன வரும், 40 16 வந்துருமா, 60 is to எங்க என்ன வரும், 64 plus 56 னு இருக்கா, அப்ப 70 plus ஒரு 50 120 அப்படின்னு வந்துரும். ஓகேங்களா? சோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா இது 0க்கு 0 கேன்சல், அதுக்கு அடுத்தது 6 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1:2 னு வருது. அப்போ இதுக்கான விகிதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:2 அப்படிங்கறதான் சரியான விடை. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி கொடுத்தா இப்படி கொடுப்பாங்க, இல்லனா இப்படி கொடுப்பாங்க. x by y equal to 7/8 னு கொடுப்பாங்க. இதுவும் x is to y equal to 7/8 அப்படிங்கறதும் சேம் தான். ஏன்னா a is to b அப்படிங்கிற ரேஷியோவை நம்ம எப்படி எழுதலாம்னா a by b ன்னு எழுதலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா டைரக்டா இருக்கக்கூடிய நம்பரை எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். a is to b equal to 9 is to 4, b is to c equal to 8 is to 3, c is to d equal to 6 is to 7 எனில் a is to b is to c is to d என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், அதாவது 2-3 ரேஷியோஸ் கொடுத்துட்டு விகிதம் கொடுத்துட்டு உங்களை ஒரு அந்த விகிதாச்சாரம் கேக்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் அங்க என்னென்ன வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. a b c d இருக்கா, அப்படியே எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரேஷியோ என்ன கொடுத்திருக்காங்க, a is to b. a is to b என்னது 9 is to 4. அப்ப a க்கு நேரா 9, b க்கு நேரா 4 னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ c and d இந்த ரேஷியோ படி நம்மளுக்கு தெரியாது, அப்ப அந்த ஸ்பேஸ் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது b is to c என்ன கொடுத்திருக்காங்க, 8 is to 3. அப்ப b க்கு நேரா 8, c க்கு நேரா 3 னு எழுதிக்கோங்க. இப்ப இந்த ரேஷியோல d ஓட வேல்யூவும் a ஓட வேல்யூவும் தெரியாது. நெக்ஸ்ட் c is to d கொடுத்திருக்காங்களா, what is the value of c is to d, 6 is to 7. அப்ப c க்கு நேரா 6, d க்கு நேரா 7 எழுதிக்கோங்க. இந்த ரேஷியோ படி a and b யோட வேல்யூ தெரியாது. ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா ஆக்கணும் அப்படின்னா இங்க நான் டாஷ் போட்டல தெரியாத வேல்யூஸ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல என்ன வேல்யூ நோன் வேல்யூ இருக்கோ அதை தூக்கி அப்படியே போட்டுருங்க. இப்போ இந்த டேஷ்க்கு பக்கத்துல ரைட் சைட்ல ஏதாவது வேல்யூ இருக்கா, இல்ல. ஆனா லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு, 4 இருக்கா, அந்த 4 தூக்கிட்டு இங்க போட்டுருங்க. அதே தான் இங்கேயும் பண்ண போறீங்க. ஓகேங்களா? பட் இந்த டேஷ்க்கு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நம்மளுக்கு 8 3 தான் இருந்துச்சு, டியும் தெரியாது ஏவும் தெரியாது. அப்போ இந்த 8க்கு பக்கத்துல, அதாவது இந்த டேஷ்க்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ லெஃப்ட் ரைட் தான் பார்க்கணும், டாப் பாட்டம் பார்த்துடக்கூடாது. ஓகேங்களா? சோ இப்ப ரைட் சைடு 8 இருக்கா, அதை தூக்கிட்டு அப்படியே போட்டுருங்க. அடுத்தது 3 கோட லெஃப்ட் சைட்ல ஒரு டேஷ் இருக்கு, அப்ப 3 போட்டுருங்க.
இங்க பாருங்க 6 தான் பக்கத்துல இருக்கு இந்த டேஷ் கிட்ட. அப்ப இது 6. இது 6னா இந்தாண்ட கேப் வரும்போது அதுவும் 6 தான். ஏன்னா இதுக்கு இந்த கேப்க்கு பக்கத்துல லெஃப்ட் சைடு எந்த நம்பரும் இல்ல, ரைட் சைடுல இருக்கிறது 6 தான். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு போட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கான ரேஷியோ. ஓகேங்களா? பட் இதுல நிறைய ஷார்ட்கட்ஸும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு போட்டுறேன். ஓகேங்களா? சோ கம்ப்ளீட்டா போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி இதுல ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்றேன். நிறைய பேர் டிஃப்ரெண்ட் வேல வந்துட்டு சால்வ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏ ஓட வேல்யூ மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்ப 9 இன்ட்டு 8 இன்ட்டு 6. சோ இதோட வேல்யூ மட்டும் என்ன அப்படின்னு பாருங்க. 9 8 ஆர் எவ்வளோ? 72. அப்ப 72 இன்ட்டு 6ன்னு போடுங்க. அப்ப 72 இன்ட்டு 6 என்ன வரும்? 432ன்னு வரும். ஓகேங்களா? இஸ்ட் அடுத்தது 4 இன்ட்டு 8 இன்ட்டு 6 அதை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. 8 6 ஆர் எவ்வளோ? 48. அப்ப 48 இன்ட்டு 4 எவ்வளோ? 192. அப்ப இது 192ன்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது இத சால்வ் பண்ணும் பொழுது 6 3s ஆர் எவ்வளோ? 18. 18 இன்ட்டு 4 எவ்வளோ? 72. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல 72ன்னு வரும். அடுத்தது இத மூணையும் மல்டிபிள் பண்ணுங்க. 4 இன்ட்டு 3 இன்ட்டு 7. 4 இன்ட்டு 3 இன்ட்டு 7 அப்படின்னா 4 3s ஆர் 12. 12 இன்ட்டு 7 என்ன வரும்? 84ன்னு வரும். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். இப்போ இது வந்து உங்களுக்கு 432 192 72 84ன்னு இருக்கா? பட் இதே ஃபார்மட்ல நீங்க கொடுக்க கூடாது. அப்ப நீங்க இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இத வந்துட்டு நீங்க சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான ரேஷியோ கிடைச்சிடும். ஏன்னா இங்க பாருங்க ஆப்ஷன்ல உங்களுக்கு இந்த வேல்யூஸ்ல இல்ல. அப்ப இது இங்க இருக்கிறதுல எதையோ ஒண்ணு சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஆன்சர்ஸ் ஆனது கிடைக்கும். ஓகேங்களா? சால்வ் பண்ணலாமா? இங்க இருக்க எல்லா நம்பர்ஸுமே எதால டிவைட் ஆகும் அப்படின்னா 12ஆல டிவைட் ஆகும். ஓகேங்களா? அப்ப இத 12ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 432 12ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 36 டைம்ஸ்னு வரும். ஓகேங்களா? 36. அடுத்தது 192 வந்துட்டு 12ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 16 டைம்ஸ் வரும். அடுத்தது 72 12ஆல டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா you will get 6 டைம்ஸ். 12 6 ஆர் என்னது? 72. அதுவே 84 அப்படிங்கும்போது 7 டைம்ஸ். ஸோ அப்போ ரேஷியோ என்னது? 36:16:6:7. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. ஓகேங்களா? இத இந்த மல்டிபிள் ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடியே உங்களால கொண்டு வர முடியும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்க இருக்க நம்பர்ஸ்ல ஏதாவது ஒரு நம்பரை காமனா எடுத்துட்டு அது எல்லாத்துலயுமே ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஏலயும் 6 இருக்கு, பிலயும் 6 இருக்கு, சிலயும் 6 இருக்கா? அப்போ டிலயும் 6 வர மாதிரி மாத்திட்டு நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அதான் மல்டிபிளிகேஷன்ல 6 வர மாதிரி மாத்திட்டு எல்லாத்துல இருந்துமே அந்த 6 வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்ப இந்த 6 இந்த 6 இந்த 6 ரிமூவ் பண்ணிட்டேன். அப்ப டிலயும் 6 ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 4 3s ஆர் என்னது? 12ன்னு வருமா? அப்போ இந்த 4 வந்து நான் ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன் 2 இன்ட்டு 2ன்னு. அப்ப இந்த 2 இன்ட்டு 3 மட்டும் அடிச்சிட்டேன் அப்படின்னா 2 3s ஆர் 6ன்னு முடிஞ்சிருமா? இது ஒண்ணு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எகைன் ஏதாவது காமனா டிவைட் பண்ணலாமான்னு பாத்தீங்கன்னா இங்க 8 இருக்கு, 8 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப எல்லாத்துலயுமே ஒரு 2 வந்து கேன்சல் பண்ணலாம். அப்ப 1 2s ஆர் 2, இதுல 2 2s ஆர் 4, இதுல கேன்சல் பண்ணீங்கன்னா 4 2s ஆர், இதுல கேன்சல் பண்ணீங்கன்னா 4 2s ஆர் 8. ஓகேங்களா? இப்போ ரிமைனிங் இருக்கிறத மட்டும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா you will get the direct answer. அப்ப 9 4s ஆர் என்னது? 36. எஸ்ட் 4 4s ஆர் என்னது? 16. எஸ்ட் 2 இன்ட்டு 3 மீதி இருக்கிறத மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்ப 2 3s ஆர் என்னது? 6. அடுத்தது இங்க எதுவுமே இல்ல 7 மட்டும் தான் இருக்கு. அப்ப 7 அப்படியே வந்து ஓகேங்களா? புரியுதா? சோ இந்த மாதிரியும் நீங்க பண்ணலாம். சோ ஆனா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணும்போது கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா இங்க ஒரு நம்பரை 6ஆல டிவைட் பண்றீங்க அப்படின்னா அடுத்ததுல இருந்து 6 வெளில எடுத்துடணும். அது சில இருந்து எடுக்கணும், டில இருந்து எடுக்கணும். ஆனா இங்க டில டைரக்டா 6 இல்ல. அப்ப 4 3s ஆர் 12ன்னு வரும். அப்ப 2 இன்ட்டு 6ன்னு அதை நான் மாத்திக்கிட்டு ஒரு 6 எடுத்துட்டு இங்க 2 மட்டும் வச்சுட்டேன். அடுத்து எல்லாத்துலயுமே காமனா 2 இருக்கறனால அந்த 2வையும் நான் கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத மட்டும் இப்போ இங்க 7 இருக்கு. ஆனா இங்க எது 7 மல்டிபிள்ஸ் சில இல்ல. பிலயும் 7 மல்டிபிள்ஸ் இல்ல, ஏலயும் 7 மல்டிபிள்ஸ் இல்ல அப்படிங்கும்போது இதுக்கப்புறம் என்னால சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்ப டைரக்டா நான் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் 10 months to 2 years. அதாவது 10 மாசத்துக்கும் 2 வருஷத்துக்குமான விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. எப்பவுமே ரேஷியோ எடுக்கணும் அப்படின்னா அந்த யூனிட் வந்து சேமா இருக்கணும். இங்க மாசத்துல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இதுவும் மாசத்துல தான் இருக்கணும். ஓகேங்களா? 10 மாதத்திற்கும் 2 வருஷத்துக்கும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 வருஷத்தை
மாதங்களா மாத்துங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். அப்ப 2 வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 24 மாதங்கள். ஓகேங்களா? சோ அப்ப இது 10, இது வந்து என்னது? 24 மாதங்கள். அப்படிங்கும்பொழுது இப்ப சிம்பிளிஃபை பண்ணா 5 2s are 10, இதையும் 2 ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 12 2s are 24. அப்போ இதுக்கப்புறம் எதாலையும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. பிகாஸ் 5ங்கிறது என்னது? ஒரு பிரைம் நம்பர், பகா எண். அதனால இதுக்கப்புறம் உங்களால காமன் ஃபேக்டர் கிடையாது. சோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 5:12 அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதுல உங்களுக்கு ஆப்ஷன் ஏவை பாத்தீங்கன்னா 12:5ன்னு இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணிடுவீங்கன்னா டக்குன்னு பார்த்த உடனே A:B B::N கூட எழுதலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போட்டுருவீங்க. பட் ரேஷியோல அந்த மாதிரி பண்ணக்கூடாது. A:B இஸ் நாட் ஈக்குவல் டு B:A அப்படிங்கறத மட்டும் கிளியரா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 5:12 அப்படிங்கிறது எப்பவுமே 12:5க்கு ஈக்குவல் கிடையாது. இது வேற ரேஷியோ, இது வேற ரேஷியோ. ஓகேங்களா? சோ அப்ப இங்க என்ன ஆர்டர்ல கொடுத்திருக்காங்களோ அதே ஆர்டர்ல தான் நீங்க ரேஷியோ எடுக்கும் போது எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் 10 மாதம்னா 10 மாதம், அதுக்கப்புறம் தான் 2 வருஷம், அதை எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 4th question. 3 numbers are in the ratio 2:5:8 and their average is 40. Then find the smallest number is அப்படின்றாங்க. அதாவது 3 எண்களுடைய விகிதம் எப்படி இருக்கு அப்படின்னா 2:5:8ன்னு இருக்கு. நான் இந்த 3 எண்களை என்னன்னு எடுத்துக்கிறேன்னா, ஒரு நம்பர் A, இன்னொரு நம்பர் B, இன்னொரு நம்பர் Cன்னு எடுத்துக்கிறேன். அப்போ A:B:Cங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா 2:5:8ன்னு இருக்கான். ஓகேங்களா? அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, அதாவது A:B:Cங்கிறது 2:5:8ன்னு இருக்கு. ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்பருக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 2 பங்கு இருக்கு அப்படின்னா செகண்ட் நம்பர் வந்து 5 பங்கு இருக்கும். அதுவே மூணாவது நம்பர் எத்தனை பங்கு இருக்கும்? 8 பங்கு இருக்கும் அப்படிங்கறதா இதுக்கான மீனிங், ரேஷியோக்கான மீனிங். இப்போ இந்த 3 எண்களுடைய சராசரி என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா 40 அப்படின்னுட்டாங்க. அப்போ இதுல சின்ன நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் எக்ஸ்போர்ட் இது பண்ணிருப்பீங்க. இதுல பங்கு அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்றோம்னா எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கிறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? சோ அப்ப இது 2x, ஏங்கிறது 2xனா bங்கிறது 5x இருக்கும், cங்கிறது 8x இருக்கும். இப்போ இதுக்கு சராசரி கண்டுபிடிங்க. சராசரி எப்படி கண்டுபிடிப்போம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதில் டிவைட் பண்ணுவோமா? சோ அப்ப a plus b plus c divided by 3 வேல்யூஸ் இருக்கனால 3 போட்டீங்கன்னா அதுதான் ஆவரேஜ். ஓகேங்களா? சோ அப்ப அதே மாதிரி பண்ணுங்க. a ஓட வேல்யூ என்னது? 2x plus b ஓட வேல்யூ என்னது? 5x and c ஓட வேல்யூ என்னது? 8x divided by 3 which is equal to சராசரி. ஆனா சராசரி எவ்வளவுன்னு எனக்கு தெரியும், 40. அப்ப 40ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 2x plus 5x plus 8x என்ன வரும்? 15xன்னு வருமா? 15x by 3 equal to 40 அப்படின்னு வரும். 4 3 3 I 3 5. அப்ப இது என்ன மாறிடுச்சு? 5x is equals 40ன்னு வந்துருச்சு. அப்ப 5xங்கிறது 40 அப்படின்னா x is equals 1 5s are 5, 8 5s are 40. ஏன்னா இந்த எக்ஸ் இந்த 5 வந்துட்டு இங்க மல்டிபிள் இருக்கிறது இந்த சைடு வருமோ டிவைட் ஆகும், அதாவது 40/5ன்னு வரும். அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா 8ன்னு வரும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிச்சு அப்படின்னா 8ன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்ப ஏவோட வேல்யூ என்னது? 2x. அப்ப 2xனா 2 into 8 எவ்வளவு? 16. அடுத்தது b யோட வேல்யூ 5x. 5xனா 5 into 8 என்னது? 8 40. அடுத்தது 8 8 64. இவங்க கேக்குறது இந்த கொடுத்திருக்கிறதுல சிறிய எண் எது அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஏங்கிறது தான் சிறிய எண். அப்ப அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 16 அப்படிங்கறதா சரியான விடை. ஓகேங்களா? இதுவுமே உங்களுக்கு டீடைல்டா புரியணுங்கிறதுக்காக தான் இவ்ளோ ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்கோம். இத பார்த்த உடனே உங்களால டைரக்டா சொல்ல முடியும். இங்க ஆவரேஜ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இங்க கொடுத்திருக்க ரேஷியோக்கு ஆவரேஜ் எடுக்கணும். ரேஷியோக்கு ஆவரேஜ் எடுக்கணும்னா எல்லாத்தையும் கூட்டுங்க. 2 plus 8 10, 10 plus 5 15. அப்ப 15 by எத்தனை வேல்யூ இருக்கு? 3 வேல்யூ. அப்ப 15 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 5. அப்ப அதுதான் வந்து 5 பங்குங்கிறது தான் 40 ரூபா அப்படின்னா ஒரு பங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 ரூபான்னு வந்துடும். அப்போ ஒரு பங்கு 8 ரூபானா இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் சின்ன நம்பர். அப்ப 2 பங்கு 16 ரூபாய். அப்ப ஆன்சர் 16 அப்படின்னு சொல்லி மைண்ட் கால்குலேஷன் தான் உங்களால போட முடியும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மட்டும் நீங்க எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ணும்போது நோட் பென் யூஸ் பண்ணுங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு 20 கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்ததே நிறைய பார்த்தோம். 3 கிளாஸஸ் வந்து பார்த்திருக்கோம். அது இல்லாம பிராக்டிஸ் செட் 1 அப்படிங்கறது பார்த்தோம். அதுல ஒரு 20 பார்த்தோம். இப்போ ஒரு 20. அப்ப இதுக்கப்புறம் வரக்கூடிய கொஸ்டின்ஸ்க்குலாம் யூ ஹேவ் டு யூஸ் மைண்ட் கால்குலேஷன். ஓகேங்களா? சோ உங்களுக்கு இப்ப புரியணுங்கிறதுக்காக மட்டும் தான் இதெல்லாம். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்துட்டு இந்த செகண்ட் கொஸ்டின் மாதிரியே சிமிலரா தான் இருக்கும். ஆனா இந்த அளவுக்கு நீங்க ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இதுல இந்த 5th கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா A is to B equal to 2 is to 3.
B is to C equal to 4 is to 3. C is to D equal to 2 is to 5 னா A is to D என்னன்னு தான் கேக்குறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க எழுதும் போது எல்லாத்தையும் தான் எழுதணும். A is to B is to C is to D எல்லாத்தையுமே தான் நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். ஃபைனல் ஆன்சருக்கு மட்டும்தான் ஏடியை மட்டும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ தப்பி தவறி கூட ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ மட்டும் எடுத்து 2:5ன்னு சொல்லிடாதீங்க, அது தப்பாயிடும். ஓகேங்களா? A is to B என்னது 2:3. அப்ப ஏக்கு நேரா 2, பிக்கு நேரா 3. அடுத்தது இதுல சியோட வேல்யூ டியோட வேல்யூ எனக்கு தெரியாது, ஸோ அதனால டேஷ் போட்டுக்கோங்க. அடுத்தது B is to C யோட வேல்யூ என்னது 4:3. அப்ப அதையும் நேரம் எழுதிருங்க 4:3. இதுல டியோடதும் ஏவோடதும் தெரியாது. அடுத்தது C is to D யோட வேல்யூ என்னது 2:5. இதுல B யோட வேல்யூ ஏவோட வேல்யூ தெரியாது. ஓகேங்களா? சோ இப்போ இந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணும். கேப் எப்படி ஃபில் பண்ணும்? பக்கத்துல இருக்க நம்பரை வச்சு ஃபில் பண்ணும். அப்ப இந்த டேஷ்க்கு ரைட் சைடுல ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்ல. அப்ப லெஃப்ட் சைடுல என்ன நம்பர் இருக்கு? 3 இருக்கு. அப்ப அந்த 3 தான் இங்கே போடணும். அப்ப 3. இங்க பக்கத்துல அதே நம்பர் தான். அடுத்து இதுக்கு பக்கத்துல 3 தான். அடுத்தது இதுக்கு பக்கத்துல இந்த டேஷ் இருக்குனால இங்க 4. பட் இங்க 2 தான் இந்த லைனுக்கு பக்கத்துல இருக்கு. மேல பார்க்க கூடாது, சைட்ல மட்டும் தான் பார்க்கணும். அப்ப இதுக்கு சைட்ல 2 இருக்கு, அந்த 2 தான் இங்க வரும். அடுத்தது இந்த டேஷ வச்சு பார்க்கும்போது லெஃப்ட் சைட்ல எதுவுமே கிடையாது, ரைட் சைட்ல 2 இருக்கு, அந்த 2. ஓகேங்களா? இப்போ நீங்க எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. இங்க எதுக்கு கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அப்ப ஏவோடதையும் டியோடத மட்டும் கால்குலேட் பண்ணா போதும். ஓகேங்களா? சோ இப்ப ஏவோடத மல்டிபிள் பண்ணுங்க. 2 into 4 into 2. 2 4s are 8. 8 2s are என்னது 16 இஸ்ட். அடுத்தது டிக்கு மல்டிபிள் பண்ணுங்க. 3 into 3 9. 9 into 5 45. சோ இப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 16:45 அப்படிங்கறது தான் ஆன்சர். ஓகேங்களா? சம்டைம்ஸ் உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா DSTA என்னன்னு கேட்பாங்க. அப்ப DSTA டியோட வேல்யூ 45, ஏவோட வேல்யூ 16. ஓகேங்களா? இதுவே இது சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சுன்னா சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் சொல்லணும், அப்படியே சொல்லக்கூடாது. சம்டைம்ஸ் ஆப்ஷன்ஸ்ல அப்படியே கொடுப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 4:6ன்னு உங்களுக்கு ஆன்சர் வருது, ஆனா ஆப்ஷன்ல 4:6 இருக்கும், 2:3 இருக்கும். இப்ப இதுல எது கரெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2:3 தான் கரெக்ட். ஏன்னா ரேஷியோ படி நீங்க வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்மேட், அதாவது கடைசி வரைக்கும் இதுக்கப்புறம் இதை வகுக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு நீங்க கொண்டு வந்துட்டு தான் நீங்க ஆன்சர் சொல்லணும். ஓகேங்களா? சோ அதனால இந்த ஒரு விஷயத்துலயும் கேர்ஃபுல்லா இருங்க. அப்படியே சிம்பிளிஃபை பண்ணாம கொடுத்துடக்கூடாது. பட் இங்க 16க்கும் 45க்கும் காமனா டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எதுவும் கிடையாது, அதனால நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். சோ இப்ப ஆன்சர் என்னது 16:45. அதே மாதிரி A:D தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஏவோட வேல்யூ 16, டியோட வேல்யூ 45. அப்ப இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும், 16:45 தான் இருக்கணும். இங்க பாருங்க, உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக 45:16 கொடுத்திருப்பாங்க. சம்டைம்ஸ் DSTA-வும் கொடுத்திருப்பாங்க. சோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் while solving questions like this. Okay, so next one, sixth question. 51 is to 17 is to 36 is to x அப்படின்னா என்னன்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல x இருக்க இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த டபுள் இஸ்ட் வருது அப்படின்னா அது ஈக்குவல்னு அர்த்தம். ஓகேங்களா? A is to B அப்படிங்கறத எப்படி எழுதலாம்? A/B அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? சோ இந்த ஃபார்மேட் அப்படியே இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. அப்ப 51 is to 17ங்கறத எப்படி எழுதலாம்னா 51/17 அப்படின்னு எழுதலாம். which is equal to இந்த டபுள் ஈஸ்ட் அப்படிங்கறது எதுக்கு ஈக்குவல்? ஈக்குவல்க்கு ஈக்குவல். அப்ப ஈக்குவல் டு போட்டு 36x எப்படி எழுதலாம்? 36/x எழுதலாமா? சோ இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இல்ல எனக்கு வந்து இந்த மெத்தட் எனக்கு தெரியும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் மீன் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. சோ அதுபடியும் நீங்க போடலாம். அதாவது லாஸ்ட் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய 2 மல்டிபிள் பண்ணி அதை வந்து உள்ள இருக்கக்கூடிய மத்த 2 வேல்யூக்கு மல்டிபிள் பண்ணி ஈக்குவேட் பண்ணா சேமா இருக்கும் அப்படிம்பாங்க. அப்ப இந்த 51 into x ஈக்குவல் டு இது இங்க மல்டிபிள் ஆச்சு அப்படின்னா 17 into 36ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ x மட்டும் தான் எனக்கு வேணும். அப்ப x மட்டும் இங்க வச்சுக்கிறேன். இங்க மல்டிபிள் இருக்கிறது இந்த சைடு வருமோ டிவைட்ல வரும். அப்ப 17 into 36 divided by 51 வரும். ஒரு 17 17, 3 17 51, ஒரு 3 3, 12 3 36. அப்ப x ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 12. ஓகேங்களா? சோ அப்ப what is the value of x? x is equals 12. Okay, next question, 7th question என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the sum of two whole numbers is 450. The ratio of two numbers is 7:11. What are the two numbers அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது 2 எண்களுடைய கூடுதல் 2 நம்பர் இருக்கு. இப்ப எக்ஸ்னு ஒரு எக்ஸ்னு எடுத்துக்காதீங்க, ஏன்னு ஒரு நம்பர் இருக்கு, பின்னு ஒரு நம்பர் இருக்கு. இந்த 2 நம்பரையும் எனக்கு கூட்டுனா 414 கிடைக்குமா? ஓகேங்களா? ஆனா அந்த 2 நம்பருக்கும் வீதம் எடுத்தீங்க, ரேஷியோ கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா 7:11 இருக்குமா? அதாவது A is to B equal to 7:11 A plus B equal to 450
414 ஓகேங்களா. சோ இப்போ இந்த ரெண்டு நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ இது ரேஷியோல இருக்கு. ஏங்கிறது எத்தனை பங்கு அப்படின்னா 7 பங்கு இருக்கு. 7 பங்குங்கிறது தான் 7x எடுத்துக்கணும். ஓகேங்களா. பிங்கிறது எத்தனை பங்கு இருக்குன்னா 11 பங்கு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஏங்கிறது 7 பங்கு, பிங்கிறது 11 பங்குனா அப்ப ஏவையும் பியும் ஆட் பண்ணா எவ்வளவு? 18 பங்கு. அந்த 18 பங்கு a பிளஸ் பிங்கிறது எவ்வளவு? 18xன்னு வருது. ஆனா அது எதுக்கு ஈக்குவல்? 414க்கு ஈக்குவல். அப்ப 414க்கு ஈக்குவல்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்னன்னு எக்ஸாக்டா என்னால சொல்ல முடியும். ஓகேங்களா. சோ அதனால இங்க என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதி a plus b equal to 414 so அப்ப a ஓட வேல்யூ 7x, b ஓட வேல்யூ 11x சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you will get the value of x. Once if you know the value of x you can solve anything. So இதுல எப்படி questions கேட்டாலும் you can answer. Okay. So அப்ப x is equals 414 divided by 18. ஏன்னா 18 இங்க மல்டிபிள் இருக்கிறது இந்த சைடு வரும்போது டிவைட் ஆகும். So இப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை வந்துட்டு நீங்க எதால சிம்பிளிஃபை பண்ணலாம். 2ஆல சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 9 2s வரும். இங்க வந்துட்டு 2 2s 0 7 டைம்ஸ்னு வரும். ஓகேங்களா. அடுத்தது இப்ப நீங்க 9ஆலேயே டிவைட் பண்ணலாம். 4 9 9 2 9 18 மீது 2ங்கும் போது 27ன்னு மாறும். 3 9 27. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 23 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா. அப்போ ஏவோட வேல்யூ என்னன்னா 7x. 7xனா 7 into 23. ஓகேங்களா. b யோட வேல்யூ என்னது 11x. அப்ப 11 into 23. 11 into 23 என்ன வரும்? 352 வரும். ஓகேங்களா. அப்ப 253 வரும். அப்ப b யோட வேல்யூ 253. அடுத்து இதை மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 7 3s 7 23s 7 3 இப்படி போட்டுக்கோங்க. 23 into 7 போட்டுக்கோங்க. 7 3s 21 1 2 2 7s 14 14 plus 2 16. அப்ப a ஓட வேல்யூ 161, b ஓட வேல்யூ 253. அப்ப ஆப்ஷன் b தான் வந்து சரியான விடை. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி ரேஷியோ கான்செப்ட் மட்டும் கொடுத்தாங்கன்னா இங்க கொடுத்திருக்க ரேஷியோ இல்லாம இன்னொரு சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதை அப்படியே ப்ரொசீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்ப இரு எண்களின் கூடுதல், ஒரு எண் a இன்னொரு எண் b, அப்ப ரெண்டையும் கூட்டினா 414. ரேஷியோ வைஸ் பார்க்கும்போது ஏங்கிறது 7x, பிங்கிறது 11x. அப்ப அதை அப்படியே இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடும். எக்ஸோட வேல்யூ கொண்டு வந்து இந்த ரேஷியோல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அந்த நம்பர்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிடும். அதாவது இங்க வந்து ஆவரேஜ் எடுத்திருப்போம். இங்க ஏன் வந்துட்டு ஆவரேஜ் எடுத்தோம்? அதாவது உங்களுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் 4ல வந்துட்டு ஆவரேஜ் எடுத்தோம். ஏன்னா இங்க ஆவரேஜ் கொடுத்தாங்க. அப்ப ஆவரேஜ்ங்கிறது என்ன? a பிளஸ் b பிளஸ் 3 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிப்போம்? 3ஐயும் கூட்டி டிவைட் பை 3ஆல வகுப்போம். அப்படியே பண்ணும். அவ்வளவுதான். சோ இந்த ரேஷியோ விட்டுட்டு வேற என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கானோ அந்த ஸ்டெப்பை ப்ரொசீட் பண்ணி அந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சிட்டு வந்து சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் rupees 3000 is divided among a and b in the ratio 8:7. Then a share is என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3000 ரூபாய ஏவும் பியும் பிரிச்சுக்கிறாங்களாம். எந்த ரேஷியோல பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா 8:7 ரேஷியோல பிரிச்சுக்கிறாங்களாம். அதாவது ஏக்கு 8 பங்கு கொடுத்துட்டு பிக்கு வந்து 7 பங்கு எடுத்துக்கிறாங்களாம். மொத்தமா இருக்கக்கூடியது 3000 ரூபாய். இந்த 3000 ரூபாயில ஏக்கு 8 பங்கு, பிக்கு வந்து 7 பங்கு அப்படின்னா ஏக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றாங்க. இப்போ ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளவு ரூபாய் வச்சிருக்காங்க? ஏக்கும் பிக்கும் சேர்த்தே மொத்தமா எவ்வளவுதான் இருக்கு? 3000 ரூபாய் தான் இருக்கு. அது எப்படி எழுதலாம்? a பிளஸ் பிங்கிறது 3000 எழுதலாமா? இப்போ இந்த ரேஷியோல உங்களுக்கு ஏவோடது எத்தனை பங்கு? 8 பங்குன்ட்டாங்க. அப்ப இது எப்படி எழுதலாம்? 8x. பியோடது எவ்வளவு பங்கு? 7 பங்கு. அப்ப இது எப்படி எழுதலாம்? 7x எழுதலாமா? சோ இப்ப ஏவோடது 8 பங்கு, பியோடது 7 பங்கு. அதுதான் ரெண்டும் சேர்த்ததுதான் 3000 ரூபாய். அப்படின்னா 8 பிளஸ் 7 என்னது? 15. அப்ப 15xங்கிறது 3000 ரூபாய் அப்படின்னு வரும். இப்ப எனக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னா இந்த 15 மல்டிபிள் இருக்கிறது இந்த சைட் போகும்போது டிவைட்ல வரும். அப்ப 3000 டிவைடட் பை 15 போட்டீங்கன்னா ஒரு 15 15 2 15 30 2 0 அப்படியே போட்டுக்கணும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 200 rupees. சோ அப்ப ஏவோட ஷேர் என்ன? 8x. அப்ப 8xனா 8 into 200ன்னு போடுவீங்க. 8 2s 16. அப்ப 1600 ரூபாய் தான் வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவோட ஷேர். இதுவே பியோட ஷேர் எவ்வளவுன்னு கேட்டாங்க அப்படின்னா பியோடது 7 into 200. 7 2s 14. அப்ப 1400 ரூபாய் வந்து பியோட ஷேர். ஓகேங்களா. இது சம்டைம்ஸ் எனக்கு பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டினை கொடுத்துட்டு ஏவும் பியும் 8:7 என்கின்ற விகிதத்தில் 3000 ரூபாயை பிரித்துக் கொள்கிறார்கள் எனில் ஏக்கும் பிக்குமான வித்தியாசம் என்னன்னு கேட்பாங்க. வித்தியாசம் அப்படிங்கும் பொழுது ஏ 8 பங்கு வாங்குது, பி 7 பங்கு வாங்குதுன்னா எவ்வளவு வித்தியாசம்?
ஒரே ஒரு பங்கு தான். அப்ப ஒரு பங்குங்கிறது 1x. 1xங்கிறது எவ்வளவு? 200 ரூபாய் வித்தியாசம் அப்படின்னு சொல்லணும். கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் கேட்பாங்க கொடுத்துட்டு. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்திருக்க அந்த எக்ஸ்ட்ரா ஹிண்ட்டை வச்சு இந்த எக்ஸோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்கறாங்களோ அதுக்கேத்த மாதிரி ஆன்சர் பண்ணும். இங்க ஏவோட வேல்யூ மட்டும் தான் கேட்கறாங்க. அப்ப 1600 ரூபாய். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. If the ratio of rice, wheat, maize in a bag is 3:4:5, then how much kilogram of grains in the bag if you have 20 kilogram of maize in it அப்படின்றாங்க. அதாவது உங்ககிட்ட ரைஸ் இருக்கு. ரைஸ்னா தமிழ்ல என்னது? அரிசி இருக்கு. அரிசி இஸ்ட் அடுத்தது வீட். வீட்டுனா என்னது? கோதுமை. கோதுமை இஸ்ட் மெய்ஸ். மெய்ஸ் அப்படிங்கிறது என்னது தமிழ்ல? சோளம். ஓகேங்களா? சோ இது எந்த ரேஷியோல இருக்கு அப்படின்னா 3:4:5 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கும். அதாவது இதுல ரைஸ் அப்படிங்கிறது 3 பங்கு இருக்கு. வீட்டுங்கிறது 4 பார்ட்ஸ் இருக்கு. அதாவது 4 பங்கு இருக்கு. சோளம் 5 பங்கு இருக்கு அப்படின்ட்டாங்க. இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன கேக்குறாங்கன்னா, இது 3 சேர்ந்து ஒரே ஒரு பையில இருக்கு. அதாவது அரிசியும் அதே பையில தான் இருக்கு. சோளமும் அதே பையில தான் இருக்கு. அடுத்தது கோதுமையும் அதே பையில தான் இருக்கு. மொத்தமா எல்லாமே ஒரே பையில தான் இருக்கு அப்படின்னா அந்த பையோட மொத்த எடை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுல உங்களுக்கு என்ன ஹிண்ட் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இஃப் யூ ஹாவ் 20 kg ஆஃப் மெய்ஸ் அப்படின்ட்டாங்க. அதாவது 20 கிலோ சோளம் இருக்கு. உங்ககிட்ட சோளம் எவ்வளவு இருக்குன்னா 20 கிலோ இருக்காம். சோளம் எவ்வளவு இருக்கு? 20 கிலோ இருக்கு அப்படின்ட்டாங்க. ஆனா சோளம் எத்தனை பங்கு இந்த பேக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆல்ரெடி. 5 பங்கு இருக்கு. அப்ப அந்த 5 பங்குங்கிறது தான் 5x-ங்கிறது தான் 20 kgங்கிறது. அப்ப 5x-ங்கிறது 20 kgனா x-ங்கிறது என்னது? 20/5ன்னு போட்டீங்கன்னா 4. ஓகேங்களா? அப்ப x-ங்கிறது 4. அப்ப x-ங்கிறது 4னா இப்பதான் எனக்கு x-ஓட வேல்யூ தெரியுமில்ல. அப்ப அரிசி எவ்வளவு? 3x. 3xனா 3 into 4 எவ்வளவு? முன்னாங்கு 12. அப்ப அரிசி 12 கிலோ இருக்கு. கோதுமை எவ்வளவு இருக்குன்னா 4 into 4. ஏன்னா எக்ஸோட வேல்யூ என்னது? 4. அப்ப 4 4s are 16. கோதுமை ஒரு 16 கிலோ இருக்கு. அடுத்தது சோளம் எவ்வளவு இருக்கு? 20 கிலோ இருக்கு. நீங்க மறுபடியும் போட்டாலும் அதே தான் வரும். 5xங்கும் போது 5 into 4 20. அப்ப 20 kg இருக்கு. அப்ப மொத்தமா எவ்வளவு இருக்கு அப்படின்னா இதுல ஒரு 20, இதுல ஒரு 16, 36, இதுல ஒரு 12, 38, 48 கிலோ இருக்கு. அப்ப மொத்தமா இந்த 3 சேர்த்து அந்த தானியம் எவ்வளவு மொத்த தானியங்கள் இருக்கு அப்படின்னா 48 கிலோ இருக்கு. புரியுதுங்களா? சோ இதுல உங்களுக்கு இந்த ரேஷியோ தவிர்த்து என்ன ஹிண்ட் கொடுத்திருக்காங்கன்னா சோளம் மட்டும் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த சோளத்துக்கான பங்கு எவ்வளவோ அதை மட்டும் ஈக்குவேட் பண்ணுங்க. அப்ப சோளம்ங்கிறது 20 கிலோகிராம்னா சோளம் எவ்வளவு? 5 பங்கு. அப்ப அந்த 5 பங்குங்கிறதா 20 கிலோ. அப்ப ஒரு பங்கு எவ்வளவுனா 4 கிலோ. அப்ப ஒரு பங்கு 4 கிலோனா இது சோளம் 5 பங்குங்கிறது 20 கிலோ, 4 பங்குங்கிறது 16 கிலோ, 3 பங்குங்கிறது 12 கிலோ. அப்ப மொத்தமா எனக்கு எவ்வளவு இருக்குன்னா 48 கிலோ இருக்கு அப்படின்லாம். ஓகேங்களா? அடுத்தது a mixture contains juice and water in the ratio of 4:3. If 5 liters of water is added to the mixture, the ratio becomes 4:5. Find the quantity of juice in the given mixture அப்படின்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு இதுல வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா பழச்சாறும் தண்ணீரும் இருக்கு. ஜூஸ்னா பழச்சாறு, தண்ணீர்னா வாட்டர். ஓகேங்களா? சோ அப்ப பழச்சாறும் தண்ணீரும் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 4:3 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. பழச்சாறு வந்து 4 பங்கு இருக்குன்னா அதுல தண்ணி வந்து 3 பங்கு இருக்காம். இந்த மாதிரி இருக்காம். இப்ப இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 5 லிட்டர் தண்ணி சேர்க்கிறாங்களாம். இதோட ஒரு 5 லிட்டர் தண்ணி சேர்க்கும் பொழுது இது என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த தண்ணி மட்டும் தான் சேர்க்கிறாங்க. பழச்சாறு ஆட் பண்ணல. ஓகேங்களா? சோ அப்ப இதுல 5 லிட்டர் தண்ணி சேர்க்கும் பொழுது இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் பழச்சாறுக்கும் தண்ணீருக்கும் விகிதம் எடுக்கிறாங்க. அப்ப அந்த விகிதம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 4:5ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? சோ அப்படின்னா கொடுக்கப்பட்ட கலவையில் பழச்சாறின் அளவை கண்டறிக. அப்ப இதுல இருக்கக்கூடிய பழச்சாறுடைய அளவு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 4:3ங்கிறது என்னது? பழச்சாறு 4 பங்கு இருக்குன்னா தண்ணீர் எத்தனை பங்கு இருக்குன்னு அர்த்தம்? 3 பங்கு இருக்குன்னு அர்த்தம். சோ இதோட ஒரு 5 லிட்டர் தண்ணியை மட்டும் சேர்க்கும் பொழுது அது எப்படி மாறுது அப்படின்னா 4:5 மாறுது. ஓகேங்களா? ஆனா பழச்சாரோட எதையும் ஆட் பண்ணல. இப்ப A:B அப்படிங்கறத எப்படி எழுதலாம்? A/Bன்னு எழுதலாமா? அதே ஃபார்மேட்ல இது எழுதுங்க. சோ அப்ப 4x பழச்சாறுல எதுவுமே இல்ல டிவைடட் பை பட் தண்ணியில மட்டும் என்ன பண்றேன்? ஒரு 3xோட ஒரு 5 லிட்டர் ஆட் பண்றேன். அப்ப 3x + 5. இது எப்படி ஆயிடுச்சு? இப்ப ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதோட ரேஷியோ என்னவா ஆயிடுச்சு? 4:5க்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்ப 4:5ங்கிறத 4/5ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? சோ நான் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 4:3ங்கிற ரேஷியோ ஆனது 4:5 மாறிடுச்சு. இப்போ நான் இந்த 5 இதோட ஆட் பண்ணும்போது. ஓகேங்களா? இப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணி நீங்க சிம்பிளா சால்வ் பண்ணிக்கலாம். அப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க.
ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணா இந்த 5 இங்க மல்டிபிள் ஆகுமா? அப்ப 5 into 4x which is equal to 4 into 3x plus 5 வருமா? ஸோ அப்ப 5 20x equal to 4 3s are 12. அப்ப 4 3s are 12x plus 4 5s are 20. ஓகேங்களா? இந்த 12x இந்த சைட் போகும்போது என்ன ஆகும்? பிளஸ்ல இருக்கிறது மைனஸ் ஆயிடுமா? அப்ப 20x minus 12x which is equal to 20. அப்ப 20x minus 12x equal to 20 னா 8x equal to 20 அப்படின்னு வந்துரும். ஓகேங்களா? அப்போ 8x equal to 20 னா x is equals 20 by 8 வருமா? 2 8 5 20. அப்போ 5/2. 5/2ங்கிறது என்னது? உங்களுக்கு 5/2ங்கிறது என்னது? 2.5ன்னு நீங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட 5/2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பழச்சாறு எவ்வளவுதான் இருக்கு? 4x தான் இருக்கு. அப்ப 4 into x ஓட வேல்யூ என்னது? 5/2. அப்ப 4 into 5/2ன்னு போட்டீங்கன்னா 1 2 2 2 4. அப்ப 2 5 என்னது? 10. அப்ப 10 லிட்டர் வந்து பழச்சாறு இருந்திருக்கு இனிஷியலா. அவ்வளவுதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? சோ இத இப்படியும் சால்வ் பண்ணலாம். அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 4:3ங்கிற ரேஷியோல இருக்கு. அது எனக்கு எப்படி மாறுதுன்னா 4:5 மாறுது. சோ அப்ப இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுல ஒரு ஷார்ட் கட் இருக்கு. இது வந்து கன்வென்ஷனல் மெத்தட். இதுதான் ப்ராப்பர் வே. 4x டிவைடட் பை தண்ணி வந்து 3x ஓட ஒரு 5 லிட்டர் ஆட் பண்ணும் பொழுது இந்த ரேஷியோவானது இந்த ரேஷியோவா மாறுது. அப்ப அதுக்கு ஈக்குவல் அப்படின்லாம். ஓகேங்களா? சோ இப்படி போடுறது கன்வென்ஷனல். இப்போ இதுல நீங்க ஷார்ட்கட் என்ன யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னா இங்க இருக்க 4x தான் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா அதே 4x தான் இருக்கு. பழச்சாறு முன்னாடி 4 பங்கு தான் இருக்கு. தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமும் 4 பங்கு தான் இருக்கு. ஆனா முன்னாடி தண்ணி 3 பங்கு இருந்தது. இப்ப 5 பங்கா மாறி இருக்குன்னா அப்ப எவ்வளவு தண்ணி ஆட் பண்ணிருக்காங்கன்னா 2 பங்கு தண்ணி ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப 2 பங்குங்கிறது இந்த 5 லிட்டர்னா 2 பங்குங்கிறது 5 லிட்டர்னா பழச்சாறு 4 பங்கு தானே இருக்கு. அப்ப 4 பங்குங்கிறது என்னது? 10 லிட்டர் அப்படின்னு எடுத்தோன்னு உங்களால ஆன்சர் சொல்லவும் முடியும். ஆனா இது எப்போ மட்டும்தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பழச்சாருடைய விகிதமும் இதுவும் ஒரே நம்பரா இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கால்குலேஷனுக்கு நீங்க போலாம். அப்ப பழச்சாறுல வித்தியாசமே மாறவே இல்லை அப்படிங்கும் பொழுது தண்ணீர்ல ஏற்பட்டக்கூடிய மாற்றம் மட்டும் இருக்கு. ஒருவேளை இப்படி 4:5 இல்லாம 7:3ங்கிற விகிதத்துல தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்போ நீங்க கேர்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ அதனாலதான் உங்களுக்கு கன்வென்ஷனல் போட்டுட்டு சொன்னேன். அடுத்தது 2 numbers are in the ratio 19:21. If 5 is added to each, they would be in the ratio 10:11. Then the numbers are அப்படின்றாங்க. அதாவது 2 நம்பர்ஸ் எந்த விகிதத்துல இருக்குன்னா 19:21 விகிதத்துல இருக்கு. ஒவ்வொரு நம்பருடைய 5 கூட்டுனாங்க அப்படின்னா அவற்றுடைய விகிதம் வந்து 10:11 மாறுது அப்படின்னா அந்த 2 நம்பர்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. இதே மாதிரிதான் ஆனா இங்க வந்து ஒரு தண்ணீர்ல மட்டும்தான் ஆட் பண்ணோம். இந்தாண்ட பழச்சாறுல ஆட் பண்ணல. ஆனா இங்க வந்து 2லயுமே 5 ஆட் பண்றாங்க அப்படின்னு போட்டு இந்த மாதிரி கன்வென்ஷனல் மெத்தட்ல போடலாம். ஓகேங்களா? சோ கன்வென்ஷனல்ல நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். வேணான்றவங்க ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு வந்துட்டு டைரக்டா வந்து ஷார்ட்கட் மெத்தட்ல சொல்லுவேன். அதுல வந்து பாத்துக்கோங்க. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஷார்ட்கட் பாத்துடலாமா? சோ இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது 2 பக்கமும் கொடுத்திருக்க இப்போ ஏன்னு ஒரு நம்பர் இருக்கு, பின்னு ஒரு நம்பர் இருக்கு. இப்ப A:B என்னவா இருக்கு அப்படின்னா 19:21 இருக்கு. இப்போ இதோடையும் ஒரு 5 ஆட் பண்றாங்க, இதோடையும் ஒரு 5 ஆட் பண்றாங்க. 2 நம்பரோடையும் சேம் நம்பரை தான் ஆட் பண்ணும், இல்ல சேம் நம்பரை மைனஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேசஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்க இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சைடு ஒரு 5 ஆட் பண்றாங்க, இந்த சைடு ஒரு 5 ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரேஷியோ என்னவா மாறிடுச்சு? 10:11 மாறிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி இதுக்கு மட்டும் இந்த எக்ஸோட வேல்யூ தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு மட்டும் எடுத்துக்கணும். 19x இது 21x. ஓகேங்களா? சோ இது ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த இது போட்டுக்கணும். இப்ப என்ன பண்ணுனா ஜஸ்ட் கிராஸா மல்டிபிள் பண்ணுங்க. இப்ப 19 into 11 என்னன்னு பாருங்க. 19 into இப்போ 1x ஓட வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்க போறேன். அப்போ 1x equal to 19 into 11 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 209 வரும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த வேல்யூ வச்சுக்கோங்க. அடுத்தது 10 into 21 கிராஸா இருக்கிறத மல்டிபிள் பண்ணும். அப்ப 10 into 21 என்ன வரும்? 210 வருமா? சோ இப்ப இந்த 2 நம்பருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு பாருங்க. வித்தியாசம் எவ்வளவு வருது? 1. சோ அத இந்த ஒரு பங்கோடைய டினாமினேட்டர்ல போட்டுரும். ஓகேங்களா? சோ இதையும் கிராஸா இந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணி வச்சுக்கணும். 209. அடுத்து இந்த வேல்யூ கிராஸா மல்டிபிள் பண்ணி வச்சுக்கணும். இப்ப இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவோ அதை எடுத்துட்டு வந்து இந்த ஒரு பங்கோடைய டினாமினேட்டர்ல போட்டுருக்கோம். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த ரெண்டாவதா இருக்குல்ல ஃபைனலா ஒரு ரேஷியோவா மாறுதுல்ல
அதுல இருக்கக்கூடிய வித்தியாசம் எவ்வளவுன்னு பார்க்கணும். 10 இது 11 பங்கு. அப்ப எத்தனை பங்கு வித்தியாசம்? ஒரு பங்கு. அந்த ஒரு பங்கோட இங்க எவ்வளவு காமனா ஆட் பண்றீங்க அல்லது சப்ராக்ட் பண்றீங்களோ அதை மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ 1 into 5. ஒருவேளை இங்க 10:12 இருக்குன்னா அப்ப 2 பங்குன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்ப 2 into 5 போட்டு 10 போடணும். ஆனா இங்க இந்த ரெண்டாவது ரேஷியோல ஒரு பங்கு தான் வித்தியாசம் இருக்கு. சோ அப்ப ஒரு பங்கு இன்ட்டு இந்த 5. அப்போ 1 into 5 என்னது? 5. இந்த வேல்யூ கொண்டு வந்து இந்த நியூமரேட்டர்ல போட்டுருக்கு. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். அப்ப 1x எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5. இவ்வளவுதான் ஆன்சர். ஓகேங்களா? அப்ப எக்ஸோட வேல்யூ 5 அப்படின்னா எனக்கு அந்த ரெண்டு நம்பர்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த நம்பர் ஃபர்ஸ்ட் எத்தனை பங்கு இருந்துச்சு? 19 பங்கு இருந்துச்சா? அப்ப 19 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னது? 5. அப்ப 19 இன்ட்டு 5 என்னது? 95 அப்படின்னு வந்துடும். அதுவே 21 இன்ட்டு 5ன்னு போட்டீங்கன்னா என்ன வரும்? 105. அப்ப அந்த ரெண்டு நம்பர் என்னன்னா 95 105 அப்படிங்கறதா அந்த ரெண்டு நம்பர்ஸ். ஓகேங்களா? புரியுதா? சோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பருக்கு தான் இந்த எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். செகண்டுக்கு வந்து நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா இது 5 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்படி மாறும். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். அடுத்தது நீங்க இது இப்படி கூட பார்க்கலாம். இங்க கொடுத்திருக்கிறதுல எந்த நம்பர் வந்து 19:21 ரேஷியோல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கூட உங்களால டைரக்டா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனா சம்டைம்ஸ் இப்ப 100க்கும் 110 இருக்கா இங்க இருக்கிறது. சோ இதுக்கு ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்னது வரும்? 10:11 வருது. ஆனா அந்த ரெண்டு நம்பர் கண்டிப்பா எந்த ரேஷியோல இருக்கணும்? 19:21 தான் இருக்கணும். இது பாத்தீங்கன்னா 11:10ங்கிற ரேஷியோல வருது. அப்ப இந்த ஆப்ஷன் இருக்காது, இந்த ஆப்ஷன் இருக்காதுன்னு பார்த்த உடனே கேன்சல் பண்ணலாம். இதுவே 108க்கும் 112க்கும் இருக்கு அப்படிங்கும் பொழுது இப்ப இந்த ரெண்டு நம்பருமே 4ஆல டிவைட் ஆகும். 4ஆல டிவைட் ஆகும் பொழுது டிவைட் பண்ணி பாருங்க என்ன வரும்? காமன் டிவைட் பண்ணி ஃபைனல் ரேஷியோ எடுத்து பாருங்க. இந்த ரெண்டு நம்பருக்கான விகிதம் கண்டுபிடிங்க. அது 19:21 இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் கண்டிப்பா ஆன்சரா இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? சோ அப்படியும் நீங்க போடலாம். சோ இப்போ இது நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 2×8 மீதி 7×28. அடுத்து இதுல போடும்போது 2×8 8×32 27:28 வந்துருச்சு. இதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் காமனான ஃபேக்டர்ஸ் இல்ல. அப்ப ரேஷியோ என்னன்னா 27:28. ஆனா எனக்கு ரேஷியோ என்ன வரணும்? 19:21. அப்ப இந்த ஆப்ஷனும் கிடையாதுன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடையா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னே உங்களால ஆப்ஷன் வச்சும் சால்வ் பண்ண முடியும். இல்லைன்னா இப்போ போட்ட ஷார்ட்கட் வச்சும் சால்வ் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த கன்வென்ஷனல் மெத்தட் படியும் போட முடியும். கன்வென்ஷனல் மெத்தட் வந்து நான் ஃபுல்லா உங்களுக்கு இது பண்ணல. பட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் என்ன அப்படிங்கறத நான் இங்க சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை வச்சு ஆன்சர் போட்டு பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ இனிஷியலா அந்த ரெண்டு நம்பரும் என்ன ரேஷியோல இருக்கு? 9:10:21 இருக்கா? இப்போ இது வந்து ஏங்கிறது 19 பார்ட்ஸ் இருக்கு. 19 பங்கு இருக்கு. அப்ப 19x எழுதலாமா? பிங்கிறது எத்தனை பங்கு இருக்கு? 21 பங்கு இருக்கு. சோ இப்ப இது 21x எழுதலாம். இப்போ இதோடயும் ஒரு 5 கூட்டுறாங்க, இதோடயும் ஒரு 5 கூட்டுறாங்க. கூட்டினதுனால இந்த ரேஷியோ என்னவாயிடுச்சு அப்படின்னா 10:11 ஆயிடுச்சு. அதாவது இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரேஷியோ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 10:11க்கு ஈக்குவலா. ஓகேங்களா? சோ இப்ப இது எப்படி எழுதலாம்? a:b a by bன்னு எழுதலாமா? அப்ப 19x பிளஸ் ஒரு 5 டிவைடட் பை இதோட எவ்வளவு கூட்டுறீங்க? 21x பிளஸ் 5 கூட்டினதுக்கு அப்புறமா இது எதுக்கு ஈக்குவலானா 10:11க்கு ஈக்குவல். அப்ப 10:11 10/11 எழுதலாம். ஓகேங்களா? இப்போ இதை நீங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா 5ன்னு கிடைக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ 5னா 19xங்கிறது 95, 21xங்கிறது 105. அப்ப அந்த ரெண்டு நம்பர் என்ன அப்படின்னா 95 105ன்னு கிடைச்சோம். ஓகேங்களா? இது கன்வென்ஷனல் மெத்தட். அடுத்து நம்ம பாக்குறது 12th question. 60 kg of alloy A is mixed with 100 kg of alloy B. அதாவது ஃபர்ஸ்ட் ஏங்கிற ஒரு கலவையானது ஒரு கலவை வந்துட்டு 60 kg இருக்கான். ஓகேங்களா? ஏங்கிறது எவ்வளவு கேஜி இருக்கு? 60 kg இருக்கு. பிங்கிற கலவையானது எவ்வளவு கேஜி இருக்கு அப்படின்னா 100 கிலோ இருக்கான். ஓகேங்களா? அதுதான் இங்கிலீஷ் தமிழ்லயும் கொடுத்திருப்பாங்க. 60 கிலோ கலவை ஏ 100 கிலோ கலவை கொண்ட கலவை பி உடன் கலக்கப்படுகிறது. அப்ப பிங்கிறது 100 கிலோ இருக்கு, ஏங்கிறது 60 கிலோ இருக்கு. ஓகேங்களா? இப்ப கலக்கும் பொழுது ஏல என்னென்ன இருக்கு அப்படின்னா இஃப் அல்லா ஏ ஹாஸ் கோல்ட் அண்ட் சில்வர் இன் த ரேஷியோ 3:2. ஏல வந்து கோல்டும் சில்வரும் இருக்கான். அதாவது தங்கமும் வெள்ளியும் இருக்கான். எந்த ரேஷியோல? 3:2 ரேஷியோல இருக்கான். இந்த ரெண்டு சேர்த்து எத்தனை கிலோ இருக்கு? 60 கிலோ இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்வரும் காப்பரும், அதாவது வெள்ளியும் செம்பும் வந்து 1:4 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கான். அப்ப இதுல சில்வர் காப்பர் என்ன ரேஷியோ? 1:4
4 ரேஷியோல இருக்கு அப்படின்னா இப்போ இந்த டோட்டலா இந்த ரெண்டையுமே ஏவியும் பியும் மிக்ஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்ப இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்பொழுது ஓவராலா அதுல எவ்வளவு சில்வர் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கலவை ஏல எவ்வளவு சில்வர் இருக்குன்னு கண்டுபிடிங்க. அடுத்தது பில எவ்வளவு சில்வர் இருக்குன்னு கண்டுபிடிங்க. அப்ப ஏவியும் பியும் ஆட் பண்றோம்னா ஏல இருக்க சில்வரும் பில இருக்க சில்வரும் சேர்த்து மொத்தமா எவ்வளவு இருக்கோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ இதுல கலவை ஏங்கிறது என்னென்னலாம் சேர்த்தது? கோல்டு பிளஸ் சில்வர் அதெல்லாம் சேர்த்ததுதான் இந்த 60 கிலோ. இந்த கோல்டுங்கிறது எத்தனை பங்கு? 3x. சில்வருங்கிறது எத்தனை பங்கு? 2x. அப்ப கோல்டுங்கிறது 3x பிளஸ் சில்வருங்கிறது 2xனா விச் இஸ் ஈக்குவல் டு 60 கிலோனா மொத்தமா 5 பங்குங்கிறது 60 கிலோ. அப்ப ஒரு பங்கு என்ன அப்படின்னா x இஸ் ஈக்குவல் 60/12 5னு போட்டீங்கன்னா 12 இன்னும் வந்துடும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னதான்? 12 அப்படின்னு கிடைச்சிருச்சு. எனக்கு தேவை சில்வர் மட்டும் தான் நான் கண்டுபிடிக்க போறேன். சில்வர் எத்தனை பங்கு இருக்கு ஏ கலவையில? 2 பங்கு இருக்கு. இப்ப 2 பங்குனா 2 × 12 24 kg வந்து ஏ கலவையில சில்வர் இருக்கு அப்படின்றோம். இதே மாதிரி பில கண்டுபிடிக்கணும். பில என்னென்ன இருக்கு? சில்வரும் காப்பரும் சேர்ந்ததுதான் 100 கிலோ. ஓகேங்களா? சில்வர் எத்தனை பங்கு? ஒரு பங்கு இருக்குன்னா காப்பர் 4 பங்கு இருக்கு. அப்ப 1x 4x அப்ப சில்வர் 1x பிளஸ் காப்பர் 4x which is equal to 100னா 5x is equals 100ன்னு வந்துரும். அப்ப x is equals 100/5ன்னு போடும்போது என்ன கிடைச்சிரும்? 20ன்னு வந்துரும். அப்ப இதுல x வந்து 20னா இங்க எத்தனை பங்கு சில்வர் இருக்கு? ஒரே ஒரு பங்கு தான். அப்ப ஒரு பங்குங்கும் போது 1 × 20 1 × 20 என்னதான் வரும்? 20 தான் வரும். அப்ப கலவை பில வந்து 20 கிலோ வெள்ளி இருக்கு. கலவை ஏல வந்து 24 கிலோ வெள்ளி இருக்கு. இப்ப இந்த ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்றேன். ஏ கலவையும் பி கலவையும் மிக்ஸ் பண்றேன் அப்படின்னா மொத்தமா அதுல எவ்வளவு வெள்ளி இருக்குன்னா 44 கிலோ வெள்ளியானது இருக்கும். ஓகேங்களா? இண்டிவிஜுவலா கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணா முடிஞ்சு. நெக்ஸ்ட் 13th one. 10 years ago the age of x and y were in the ratio 3:1. The ratio of their present ages is 2:1. That present ages are அப்படின்றாங்க. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸுக்கும் ஒய்க்கும் வயது விகிதம் என்னவா இருந்துச்சுன்னா 3x:1 இருந்துச்சாம். தற்போது வயது விகிதம் எப்படி இருக்குன்னா 2:1 இருக்கான். சோ இப்போ அவங்களுடைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ பிரசன்ட்ல அவங்களுடைய வயது விகிதம் என்ன? தற்போது அவங்களுடைய வயது விகிதம் என்ன? எக்ஸுக்கும் ஒய்க்கும் எவ்வளவு விகிதம் இருக்கு அப்படின்னா 2:1 இருக்கு. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரசன்ட்ல இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வயது விகிதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 3:1 இருந்துச்சாம். ஓகேங்களா? சோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்க ரேஷியோக்கு மட்டும் எக்ஸ் போட்டுக்கோங்க. 3x 1x. ஓகேங்களா? எக்ஸோட ஏஜ் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 3x ஆம். ஒய்யோட ஏஜ் 10 வருஷத்துக்கு முன்னாடி 1xனா இதோட இந்த ஏஜோட ஒரு 10 வருஷத்தை நான் கூட்டிட்டேன்னா எங்க வந்துருவேன்? பிரசன்ட்டுக்கு வந்துருவேனா? சோ இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின் மாதிரியே இருக்கா? ஒரு ரேஷியோ கொடுத்துட்டேன். ரெண்டோடையும் ஒரு காமன் நம்பர் ஆட் பண்ணும்போது ரேஷியோ இந்த மாதிரி மாறுதுன்னா எப்படி போட்டோன்னு பார்த்தோம்ல, அதே இதை இந்த ஏஜஸ் கால்குலேஷனுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? சோ ரேஷியோ எழுதுங்க. இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த கேப் எத்தனை வருஷம் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சோ அப்ப இந்த 3x கன்வென்ஷன்ல போடுறீங்க அப்படின்னா இந்த 3xோட ஒரு 10 வருஷத்தை கூட்டினா இந்த 2க்கு வந்துடும். இதே 1xோட ஒரு 10 வருஷத்தை கூட்டணும்னா இங்க வந்துடும். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 20 வயசுனா இப்ப எத்தனை வயசுன்னா என்னன்னு சொல்லுவோம்? 30 வயசுன்னு சொல்லுவோமா? அப்ப முன்னாடி இருந்த வயசோட ஒரு 10 வருஷத்தை ஆட் பண்ணா நான் இங்க வந்துருவேன். சோ அதுதான். அப்ப 3x plus 10 divided by 1x plus 10. இப்ப ரெண்டு இதோட 10 வருஷம் இதோட 10 வருஷம் ஆட் பண்ணிட்டேன்னா அது பிரசன்ட்டுக்கு வந்துடும். which is equal to 2/1 அப்படின்னு சால்வ் பண்ணிட்டு இப்ப நீங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணி எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. என்ன வரும்? 3x plus 10 which is equal to 2 into 1x plus 10 வருமா? So அப்ப 3x plus 10 which is equal to 2x plus 20 வரும். ஏன்னா இதை உள்ள மல்டிபிள் பண்ணீங்கன்னா இந்த 2x இந்த சைடு வருமோ மைனஸ் ஆயிடும். இந்த பிளஸ் 10 இந்த சைடு வருமோ மைனஸ் ஆயிடும். ஓகேங்களா? அப்ப 3x minus 2x which is equal to 20 minus 10 வரும். 3x minus 2x என்னது? 1x. 1x equal to 20 minus 10 என்னது? 10. அப்போ 1xங்கிறது 10 கிடைச்சிச்சா? அப்ப 3xங்கிறது என்னது? 30. 1xங்கிறது என்னது? 10. அப்போ இது எப்போ? 10 வருஷத்துக்கு முன்னாடிதான் உங்களோட ஏஜ் 3x 1xன்னு இருந்துச்சு. அப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸுக்கு 30 வயசுனா பிரசன்ட்ல எக்ஸோட வயசு என்னவா இருக்கும்?
40 வயசு இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி 30னா இப்ப எவ்வளோ 40. ஓகேங்களா? அதே மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒய்க்கு 10 வயசுனா இப்ப எவ்வளவு வயசு இருக்கும்? 20 இருக்கும். ஓகேங்களா? சோ இப்ப இதுக்கு ரேஷியோ எடுத்து பாருங்க. 40:20 என்ன வருது? 2:1 வருதா? சோ இப்ப நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டா? அப்ப ஆன்சர் என்னன்னா 40:20. ஓகேங்களா? இதை நீங்க இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து ப்ரொசீட் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் போட்டேன். ஓகேங்களா? சோ ஆஸ் யூசுவல் ஒன் பார்ட் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது 1x ஓட வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா 1x ஈக்குவல் டு கிராஸா மல்டிபிள் பண்ணிக்கணும். 4 2 4 3 அப்ப இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்ல 1. அதை டினாமினேட்டர்ல போட்டுருவேன். அடுத்தது ரெண்டாவதா இருக்க ரேஷியோட டிஃபரன்ஸ் என்னன்னு பாப்பேன். எவ்வளவு 1. 2க்கும் 1க்கும் எவ்வளவு வித்தியாசம் 1. அந்த 1ஓட இங்க கொடுத்திருக்க இந்த கேப்பை வந்து மல்டிபிள் பண்ணிப்பேன். அப்ப 10. அதை கொண்டு போய் நியூமரேட்டர்ல போட்டுப்பேன். அப்ப எக்ஸோட வேல்யூ 10 கிடைச்சிரும். அப்ப 10னா 3xங்கிறது 30, 1xங்கிறது 10. அப்ப பிரசன்டோட ஏஜ் தான் கேக்குறாங்க. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி 30னா இப்ப 40, 10 வருஷத்துக்கு முன்னாடி 10னா இப்ப 20 ஒய்க்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் இந்த மெத்தட்ல தான் ப்ரொசீட் பண்ணுவேன். இந்த கன்வென்ஷனல் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இப்ப போட்டேன். நெக்ஸ்ட், இஃப் த ரேஷியோ ஆஃப் father's age to son's age is 4:5. The product of their age is 196. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நிறைய பேர் மிஸ்டேக் பண்றது இதுதான். Then the ratio of their ages after 5 years will be அப்படின்றாங்க. அதாவது 10 வருஷம் ஒரு எத்தனை வருஷம்? If the ratio of age to son presentல அதாவது தற்போது தந்தை மற்றும் மகனுடைய வயது விகிதம் எப்படி இருக்கு அப்படின்னா 4:1 இருக்கான். ஓகேங்களா? 4:1 இருக்குன்னா அவங்களோட வயதுடைய பெருக்கு தொகை என்னன்னா 196. அதாவது தந்தையோட வயதையும் மகனுடைய வயதையும் பெருக்குனா எவ்வளவு வருதான்? 196 வருது அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட வயசு என்னன்னு கேக்குறாங்க. நான் 5 வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிரசன்ட்ல எவ்வளவு அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். சோ அவங்களுடைய வயது விகிதம் கொடுத்திருக்காங்களா? தற்போதைய வயது விகிதம் கொடுத்திருக்காங்களா? அப்ப தற்போது தந்தைக்கு 4 பங்கு வயசுனா மகனுக்கு 1 பங்கு வயசு இருக்குமா? ஓகேங்களா? அப்ப தந்தையோட வயது 4 பங்கு, மகனுடைய வயது 1 பங்கு. சோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுனா எனக்கு 196. தந்தையோட வயதையும் மகனுடைய வயதையும் மல்டிபிள் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கணும்? 196 கிடைக்கணும். பெருக்குனேன் அப்படின்னா இவ்வளவு வரணும். அப்ப தந்தையோட வயது எவ்வளவு? 4x இன்ட்டு மகனோட வயது 1x which is equal to 196. 4x into 1x அப்படின்னா 4x² வரும். ஏன்னா a into a என்னது? a ஸ்கொயர். அப்ப x into x என்னது? x ஸ்கொயர். ஓகேங்களா? நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க, வேரியபிள்ஸையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்ப 4 into 1 4, x into x x ஸ்கொயர் which is equal to 196. இப்ப x ஸ்கொயர் equal to 196 divided by 4 வரும். ஏன்னா இங்க மல்டிபிள் இருக்க 4 இங்க வரும்போது டிவைட்ல வரும். 4 நாள் 4, நன்னாங்கு 16, மீதி 3 36 9 வரும். அப்ப x ஸ்கொயர் ஈக்குவல் டு 49 வந்துருச்சா? அப்ப x ஈக்குவல்ஸ் இந்த ஸ்கொயர் இந்த வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட்டா மாறிடும். ரூட் ஆஃப் 49, ரூட் ஆஃப் 49 என்னது? 7. அப்ப x ஓட வேல்யூ என்னன்னா 7ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப x 7னா தந்தையோட வயது என்னது? 4x. அப்ப 4 into 7 என்னது? 4 7s are 28. இது 1 into 7 7. ஓகேங்களா? அப்ப தற்போது தந்தையின் வயது 28, தற்போது மகனின் வயது 7. ஏன்னா இந்த விகிதம் வந்து எந்த காலத்துல கொடுத்திருக்காங்க அப்படின்னா பிரசன்ட்ல கொடுத்திருக்காங்க. பிரசன்ட்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னா அப்படியே எடுத்துக்கலாம். அப்ப பிரசன்ட்ல தந்தைக்கு 28, மகனுக்கு 7 அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 வருஷம் கழிச்சு அவங்களோட ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் 5 இயர்ஸ் தந்தைக்கும் மகனுக்கும் என்ன வித்தியாசம் விகிதம் இருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப 28னா 5 வருஷத்துக்கு அப்புறம் தந்தைக்கு எத்தனை வயசு? 33. மகனுக்கு எத்தனை வயசு? மகனுக்கு இப்ப 7னா 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடும்? 12 வயசு ஆயிடும். சோ அப்ப ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா 11 3 நான் 3 12. அப்ப 11:4ங்கிறது தான் அவங்களுடைய ரேஷியோ வரும் 5 வருஷத்துக்கு அப்புறம். ஓகேங்களா? இங்க ஏஜ் கேட்டதோட விடல, அவங்களுடைய ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ சிம்பிள். நெக்ஸ்ட், father is 6 times as old as his son. அதாவது தந்தையின் வயது தன் மகனின் வயதை போல் 6 மடங்காம். எப்போ? அதாவது முன்பு பின்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணல அப்படின்னா அது தற்போதுன்னு அர்த்தம். அப்ப தற்போது பிரசன்ட்ல தற்போது தந்தை மற்றும்
மகனுடைய வயது விகிதம் எப்படி இருக்கு அப்படின்னா 6 மடங்கு. அதாவது தந்தையின் வயது மகனை போல 6 மடங்குனா மகன் 1 பங்கு இருந்தானா தந்தை 6 பங்கு இருப்பாங்கன்னு அர்த்தம். அப்ப ரேஷியோ என்னன்னா 6:1. எங்க வேர்டிங்ஸ்ல கொடுத்திருக்காங்க, விகிதத்தை டைரக்டா கொடுக்காம வேர்டிங்ஸ்ல கொடுத்திருக்காங்க. 6 மடங்குனா 1:6ன்னு அர்த்தம். ஓகேங்களா? யாரு பெரியவங்களோ அவங்களுக்கு பெரிய நம்பர் கொடுத்துடணும், அவ்வளவுதான். 4 வருடம் கழித்து, ஆஃப்டர் 4 years, he will be 4 times as old as his son. 4 வருஷம் கழிச்சு தந்தை வந்து மகனை போல 4 மடங்கு தான் இருப்பாராம். ஓகேங்களா? அப்ப பிரசன்ட்ல இருந்து ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா தந்தை 4 பங்கு தான் இருப்பாங்க. மகன் 1 இருக்கானா தந்தை 4 பங்கு இருப்பாங்கன்னா தற்போதைய வயது என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ தற்போதைய வயது விகிதம் என்னது? 6:1 அப்படிங்கும் பொழுது இது என்ன எப்படி போடலாம்? 6 பங்குங்கிறது 6x எடுத்துக்கலாம், 1 பங்குங்கிறது 1x எடுத்துக்கலாம். ஒரு ரேஷியோக்கு மட்டும் இப்படி எடுத்துக்கோங்க, இதுக்கு எடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? இப்ப நீங்க கன்வென்ஷன்ல போட்டாலும் சரி, ஆர் நீங்க ஷார்ட்கட்ல போட்டாலும் சரி. கன்வென்ஷன்ல போடுறீங்க அப்படின்னா இந்த 6x தந்தையோட வயது பிரசன்ட்ல, 1x மகனுடைய வயது பிரசன்ட்ல, அதோட ஒரு 4 வருஷத்தை கூட்டினா இந்த ரேஷியோக்கு வந்துருது அப்படின்னா 6x + 4 டிவைடட் பை 1x + 4. இப்போ 4 வருஷம் இவங்க தந்தைக்கும் மகனுக்கும் ஆட் பண்ணிட்டேன்னா அது எதுக்கு ஈக்குவல் ஆயிடுது? இங்க வந்துருது. ஏன்னா 4 வருஷம் பிரசன்ட்ல எனக்கு 20 வயசு, 4 வருஷத்தை ஆட் பண்ணனா 4 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு 24ன்னு வந்துருமா? சோ அதேதான். அப்ப ஆட் பண்ணிட்டேன்னா இங்க இருக்கிற ரேஷியோ இங்க வந்துருது. சோ அப்படி வரும்போது என்ன ஆகும்? 4/1 வந்துரும். இதுக்கப்புறம் நீங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? கண்டுபிடிச்சீங்கன்னா 2x = 12ன்னு வரும். அப்ப x = 6. கரெக்டா? ஏன்னா 6x + 4 = 4x + 16 வரும். இப்ப 2x = 12. அப்ப x = 6ன்னு வருதா? சோ இது நீங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணி போடணும். இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் சொல்லிருக்கோம். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கனா ஃபர்ஸ்ட் கிராஸா மல்டிபிள் பண்ணுங்க. 4 r 6, 1 நாள் 4. அப்ப இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் என்னவோ அதுதான் டினாமினேட்டர்ல போடணும். 6க்கும் 4க்கும் என்ன வித்தியாசம்? 2. அதை இந்த எக்ஸோட டினாமினேட்டர்ல போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது ரெண்டாவதா இருக்கக்கூடிய ரேஷியோக்கு எவ்வளவு வித்தியாசம்னு பாருங்க. 4 1. அப்ப 4க்கும் 1க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? 3. அதோட இங்க சைடுல எவ்வளவு வேல்யூ இருக்கோ அதை அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. 3 4 சார் என்னது? 12. அப்ப 12 அதை மேல போட்டுக்கோங்க. அப்ப 1 டைம்ஸ் 6 டைம்ஸ். அப்ப எக்ஸோட வேல்யூ 6ன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? சோ இதேதான் இங்கேயும் கண்டுபிடிச்சோம். நீங்க கன்வென்ஷன்ல போட்டாலும் ஓகே, அண்ட் இந்த ஷார்ட்கட்ல போட்டாலும் ஓகே. இங்க 1ங்கிறதுனால உங்களுக்கு கன்வென்ஷன்லயே சிம்பிளா இருக்க மாதிரி தோணலாம். ஆனா ரேஷியோ வந்து இப்ப 7:8, 9:12 அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆயிடும். சோ அதனால ஷார்ட்கட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப அவங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? எக்ஸோட வேல்யூ தான் 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்களுடைய தற்போதைய வயது என்னன்னு கேக்குறாங்க. தற்போது தந்தையோட வயது என்ன? 6x. அப்ப 6xனா 6 × 6 36. அப்ப தந்தைக்கு 36 வயசு. மகனுக்கு ஒரு 1x. 1xனா 1 × 6. அப்போ 1 × 6னா 6 தான். அப்ப தந்தைக்கு 36, மகனுக்கு 6 அப்படிங்கறது ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது B is twice as old as A. அதாவது A மாதிரி B வந்து 2 மடங்கு இருப்பாங்களாம். ஓகேங்களா? பட் the half of the age of F. ஆனா F மாதிரி F ஓட பாதி தான் B ன்னு சொல்றாங்க. அதாவது B இன் வயது A இன் வயதை போல 2 மடங்கு, ஆனால் F இன் வயதில் பாதி அப்படின்றாங்க. அடுத்தது C இன் வயது A இன் வயதில் பாதி. C யோட வயது A ஓட வயசுல பாதி தான் இருக்குமா, ஆனா D யோட வயது மாதிரி 2 மடங்கு இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய வயது வரிசைய இறங்கு முகத்துல எழுத சொல்றாங்க. இந்த மாதிரி கொஸ்டினை நீங்க ரேஷியோ வச்சு சால்வ் பண்ணலாம். பட் பெட்டர் இன்னொரு வே என்ன அப்படின்னா ஒரு அசம்ஷனுக்கு போயிருங்க. இதுல B is twice as old as A ன்னு கொடுத்திருக்காங்களா, அப்போ ஏக்கு ஒரு 8 வயசு, நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து ஒரு 8 வயசுன்னு எடுத்துக்கிறேன். ஏக்கு 8 வயசுனா பிக்கு எத்தனை வயசா இருக்கும்? பி வந்து 2 மடங்கு இருப்பான். யார மாதிரி? ஏ மாதிரி. ஏ வயதை போல் 2 மடங்கு. யாரு? பி. அப்ப ஏக்கு 8னா பிக்கு என்னது? 16 வயசா இருக்கும். ஆனா பி வந்து ஏ மாதிரி 2 மடங்கு, ஆனா எஃப்ல என்னதான்? பாதிதான். எஃப்ல பாதிதான் பி இருப்பான். பாதிங்கிறது 16னா முழுசாங்கிறது என்னவா இருக்கும்? 32 இருக்கும். அப்ப எஃப்க்கு 32 வயசுனா அதுல பாதி 16. ஓகேங்களா? இப்ப எஃபோட வயசு தெரிஞ்சிச்சா? அடுத்தது சியின் வயது ஏவில் பாதி. சியோட வயசு என்னன்னா ஏவுல பாதியா. ஏ 8னா சியோட வயசு என்னவா இருக்கும்? 4 அப்படின்றாங்க. ஆனா சியோட வயது டியின் வயதை போல் 2 மடங்கு அப்படின்ட்டாங்க. சியோட வயதுங்கிறது டியோட வயது மாதிரி 2 மடங்கா. அப்ப டி 2ன்னு இருந்துச்சுன்னா தான் சியோட வயது 2 மடங்குங்க. 2 2 4ன்னு வந்துடும். ஓகேங்களா? சோ டியின் வயதை போல் 2 மடங்கு
சி இருக்கணும். டிங்கிறது 2னா இதோட 2 மடங்கு என்னது 4. இப்போ ஓகேங்களா? சோ இப்ப ஆர்டர் கிடைச்சிச்சா? இப்ப இவங்கள ஏஜ் படி இறங்கு வரிசையில எழுத சொல்றாங்க. இறங்கு முகம் அப்படின்னா பெரியவங்கல இருந்து எழுதணும். அப்ப 32 வயசு ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். 32 வயசு யாருக்கு? எஃப்க்கு. அடுத்தது இவங்கள விட சின்னவங்க யாரு? பி. அவங்கள விட சின்னவங்க ஏ. அவங்கள விட சின்னவங்க சி. அவங்கள விட சின்னவங்க டி. ஓகேங்களா? சோ இதுதான் இறங்கு வரிசை. அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா டி ஆப்ஷன் கரெக்ட். இத வந்து நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு வயசு அசம்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். இல்லைன்னா இது காம்ப்ளிகேட் பண்ணுவீங்க. சோ இல்லைன்னா என்ன பண்ணுனா இந்த செகண்ட் கொஸ்டின் போட்ட ஞாபகம் இருக்கா? ஏ இஸ்ட் பி என்னன்னு கிடைச்சிரும். அதே மாதிரி பி இஸ்ட் சி என்னன்னு கிடைச்சிரும். டி இஸ்ட் எஃப் என்னன்னு கிடைச்சிரும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் எல்லா ரேஷியோவும் கொண்டு வரும். ஓகேங்களா? அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு போக வேணாம். அடுத்தது தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த மாதிரி தேர்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்னன்னா ஏ இஸ்ட் பிங்கிற ரேஷியோ பி இஸ்ட் சிக்கு ஈக்குவல் அப்படிங்கறதா தேர்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஏ இஸ்ட் பி இஸ் ஈக்குவல் டு பி இஸ்ட் சி. தேர்ட் ப்ரொபோர்ஷனா 3 வேல்யூ தான் இருக்கும். அதுல செகண்ட் நம்பர் மட்டும் 2 வாட்டி வரும். இந்த ரேஷியோட ஃபர்ஸ்ட் ரேஷியோட கடைசிலையும் செகண்ட் ரேஷியோட ஃபர்ஸ்ட்லயும் வரும். ஓகேங்களா? இதுல ஏவோட வேல்யூவை இவங்க கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது ஏவோட வேல்யூ, செகண்டா கொடுத்திருக்கிறது பியோட வேல்யூ. மூன்றாவது விகிதம் என்னன்னு கேக்குறாங்கன்னா சி தான் மூணாவதுன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது கான்செப்ட் தெரியலன்னா கான்செப்ட் வீடியோ பாருங்க, அதுல இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அப்போ ஏ இஸ்ட் பின்னு எழுதும் பொழுது இது ஏ இது பி, சியோட வேல்யூ தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ஃபார்மட்ல ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ஏங்கிறது என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்தது இஸ்ட் பி என்னது? எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு பி இஸ்ட் சின்ட்டாங்க. அப்ப பி யோட வேல்யூ என்னது? எக்ஸ் ஸ்கொயர் சாரி எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ்ட் சி. ஓகேங்களா? சோ இப்போ ஏ இஸ்ட் பி எப்படி எழுதலாம்? ஏ பை பின்னு எழுதலாமா? பி இஸ்ட் சி எப்படி எழுதலாம்? பி பை சின்னு எழுதலாமா? சோ அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிபிள் பண்ணுவீங்களா? அதே தான் இங்கேயும் பண்ண போறீங்க. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை சின்னு வந்துடும். எனக்கு தேவை இந்த சி மட்டும்தான். அப்ப இந்த சி இங்க இந்த சைட் போயிடும். கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது சி ஈக்குவல் டு இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு இங்க இருக்க வேல்யூ இங்க போகும்போது என்ன ஆகும்? மல்டிபிள் ஆகுமா? ஏன்னா டிவைட்ல இருக்கிறது. இப்ப இன்னொரு வாட்டி எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஏன்னா இங்க இருக்க வேல்யூ இந்த சைடு கீழே வரும்போது இங்க மேல நியூமரேட்டர்ல இருந்து இங்க வரும்போது கீழே வந்துடும். அப்ப சி ஸ்கொயர் வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன? a plus b into a minus b எழுதுவோமா? அப்ப x square minus y squareங்கிறது எப்படி எழுதலாம்? x plus y into x minus y எழுதலாமா? அடுத்தது மேல இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். x minus y into x minus y. இப்போ கேன்சல் பண்ணுங்க. சோ இப்போ கேன்சல் பண்ணனா மேலேயும் ஒரு x minus y இருக்கு, கீழேயும் ஒரு x minus y இருக்கு. கேன்சல் ஆயிடும். அப்ப ஆன்சர் என்னன்னா இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது. இதுதான் ஆன்சர். அப்ப x minus y by x plus yங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. ஓகேங்களா? இது எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கான்செப்ட் வீடியோல பாத்துக்கோங்க. ரிமைனிங் எல்லாம் காமன் தான். அடுத்தது 18th ஒன். மாலா கவிதாவின் வயதை போல 3 மடங்கு அப்படின்ட்டாங்க. மாலான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அடுத்தது யார் இருக்காங்க? கவிதான்னு ஒருத்தங்க இருக்காங்க. சோ கவிதாவோட வயது மாதிரி மாலாக்கு எத்தனை வயது தான்? 3 மடங்கு. அப்ப கவிதா 1 பங்கு இருக்காங்கன்னா மாலா 3 பங்கு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. சோ இப்ப ரேஷியோல எழுதுனா 3:1 எழுதணும். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் கூடுதல் 80ஆக இருக்கும் அப்படின்றாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது இது பிரசன்ட்ல. ஓகேங்களா? 10 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களோட வயதுகளுடைய கூடுதல், இவங்க 2 பேரையும் வயசையும் ஆட் பண்ணீங்கன்னா 80 இருக்குமா? ஓகேங்களா? அப்படின்னா மாலாவுடைய தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் ஏஜஸ்ல கேக்குறாங்கன்னா எப்பவுமே இந்த வயது கூடுதல் மட்டும் கொடுத்து கேக்குறாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ரேஷியோ எங்க இருக்கோ அப்போ அந்த டென்ஸ்ல உங்களுக்கு வயது கூடுதல் கொடுத்தா மட்டும்தான் நார்மலா நீங்க ரேஷியோ கான்செப்ட் படி ப்ரொசீட் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அதை மாத்திட்டு வரும். ஓகேங்களா? சோ ரேஷியோ எங்க இருக்கு? பிரசன்ட்ல இருக்கு. தற்போதைய வயது விகிதம் கொடுத்திருக்காங்க. ஆனா வயது கூடுதல் எங்க? 10 வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க வயது கூடுதல் பிரசன்ட்ல என்னவா இருக்கும் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். ஏவோட வயசு இப்ப 30, பியோட வயசு 25. ஓகேங்களா? பிரசன்ட்ல. அப்ப 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கும் பொழுது ஏக்கு வந்து ஒரு 10 ஆட் ஆகும், 40,000. பிக்கு ஒரு 10 ஆட் ஆயிரும், 35,000. இப்ப இவங்களோட வயது கூடுதல் எவ்வளவு வரும்? 75ன்னு வருமா? 10 வருஷத்துக்கு அப்புறம். ஆனா அதுவே அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னது? 55.
சோ இதுல என்னன்னா, இங்க இருந்து நீங்க முன்னாடி போறீங்கன்னா, இவனுக்கு ஒரு 10 வயசு குறைக்கணும், இவனுக்கு ஒரு 10 வயசு குறைக்கணும். ஓகேங்களா? அதே கான்செப்ட் படி இங்கேயும் குறைக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப இங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேருக்கும் ஆட் பண்ணா 80 வருது அப்படின்னா, பிரசன்ட்க்கு போகணும்னா, மாலாக்கு ஒரு 10 வயசு குறைக்கணும், கவிதாக்கு ஒரு 10 வயசு குறைக்கணும். அப்ப 2 பேருக்கும் 10, 10 குறைச்சீங்கன்னா மொத்தமா 20 இந்த டோட்டல்ல குறையும். 20 குறைஞ்சா எவ்வளோ? 60. அப்ப தற்போதைய வயதுகளின் கூடுதல் என்னவா இருக்கும் அப்படின்னா 60. இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா, பிரசன்ட்ல அவங்களுடைய ரேஷியோவும் தெரியும், அவங்களுடைய வயது கூடுதலும் தெரியும். ஓகேங்களா? பிரசன்ட்ல மாலா 3 பங்குனா, கவிதா 1 பங்கு. அடுத்தது இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணா எனக்கு 60 வரணும். அப்ப மாலா பிளஸ் கவிதா ஈக்குவல் டு 60 வயசுனா, மாலாவோடது 3x, கவிதாவோடது 1x ஈக்குவல் டு 60. 2 பேரையும் ஆட் பண்ணா 4x ஈக்குவல் டு 60. அப்ப x இஸ் ஈக்குவல் 60/4ன்னு போட்டீங்கன்னா 15 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அப்ப எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப யாரோட வயது கேக்குறாங்க? மாலாவுடைய தற்போதைய வயது. மாலா எத்தனை பங்கு? 3 பங்கு. அப்ப 3 பங்குனா 3 × 15 எவ்வளோ? 45. அப்ப மாலாக்கு வயசு எவ்வளோனா 45 வயசு. ஓகேங்களா? இதுவே கவிதாவோட வயசு கேட்டாங்கன்னா 1 × 15 15 தான் வரும். ஓகேங்களா? இந்த நான் 80 எடுத்து நான் கால்குலேஷன் போடல, 60 எடுத்து போட்டிருக்கேன். ரேஷியோ எங்க இருக்கோ, எந்த காலத்துல இருக்கோ அதே காலத்துக்கு கூடுதல் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். வயது வித்தியாசம் அப்படிங்கிறது மாறாது. இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, இப்போ ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. பிரசன்ட்ல ஏக்கு வந்து 40 வயசு, பிக்கு 50 வயசு அப்படின்னா வயசு வித்தியாசம் எவ்வளவு? 10 தான். அதே 10 வருஷம் கழிச்சு அப்படிங்கும் பொழுது ஏக்கு இப்போ இந்த கால்குலேஷன் விட்டுருங்க. ஓகேங்களா? சோ இத பாத்துட்டீங்க அப்படின்னா ஏன் நான் 60 மாத்தினேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ பிரசன்ட்ல ஏக்கு 40 வயசு, பிக்கு 50 வயசு அப்படிங்கும் பொழுது 10 வருஷத்துக்கு அப்புறம் ஏவோட வயசு என்ன ஆயிடும்? 50. பியோட வயசு என்னவாயிடும்? 60ன்னு ஆயிடும். சோ 10 வருஷம் பிரசன்ட்லயும் அவங்களோட ஏஜ் வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னா 10 வயசு தான். 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வித்தியாசம் எவ்வளவுதான் இருக்கும்னா 10 வயசு தான். வயது வித்தியாசம் அப்படிங்கிறது எப்பவுமே மாறாது. அதனால வித்தியாசம் வந்து கொடுத்து ரேஷியோ கொடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்க கண்ணை மூடிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். அதனால எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஆனா வயது கூடுதல் அப்படிங்கும் போது ஏவோட பெர்சன்டேஜ் 40, பியோட பெர்சன்டேஜ் 50னா கூட்டினீங்கன்னா 90ன்னு வருதா? ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரோட வயசையும் கூட்டினீங்கன்னா எவ்வளவு வருது? 110ன்னு வருது. ஓகேங்களா? சோ இப்ப இந்த 20 வருஷம் எப்படி ஆட் ஆயிருக்கு அவங்களுடைய கூடுதல் அப்படின்னா 10 வருஷத்துக்கு அப்புறங்கும் போது ஏவுக்கு ஒரு 10 வயசு ஆட் ஆயிருக்கும், பிக்கு ஒரு 10 வயசு ஆட் ஆயிருக்கும். அதனாலதான் இந்த 20 எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகேங்களா? இதே கான்செப்ட் படிதான் 10 வருஷத்துக்கு அப்புறம் 80 இருக்குன்னா மாலாவுக்கு ஒரு 10ம் கவிதாவுக்கு ஒரு 10ம் ஆட் ஆகிதான் 80ன்னு இருக்கும். அப்ப அந்த 10 நான் கழிச்சிட்டுனா 60ன்னு வந்துடும். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். அடுத்தது 19th question. The present age of Suresh and Ramesh is 62 and 87 respectively. What will be the ratio between the ages of Suresh and Ramesh after 13 yearsங்கிறாங்க. சோ தற்போது ரமேஷ் மற்றும் சுரேஷோட வயது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 62, 87. ஓகேங்களா? 13 வருஷத்துக்கு அப்புறம் ரமேஷோட வயது எவ்வளவு இருக்கும்? இப்ப 62னா 13 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருக்கும்? 75 இருக்குமா? ஏன்னா இதோட ஒரு 13 ஆட் பண்ணிப்பீங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்தது சுரேஷுக்கு ஒரு 13 ஆட் பண்ணுங்க. 13 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப 87னா ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு 100 வயசு இருக்கும். ஓகேங்களா? அப்ப 13 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வயது விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. 75:100. இது சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 25 75, 4 25 100. அப்ப ரேஷியோ என்னது? 3:4. அப்ப ஆன்சர் என்னன்னா ஏங்கிறது தான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்தது 20th one என்னன்னா கூட்டு விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துட்டு 2:3ங்கிறது எப்படி எழுதலாம்னா 2/3ன்னு எழுதலாம். ஓகேங்களா? 6:11ங்கிறது எப்படி எழுதலாம்? 6/11 எழுதலாம். 11:2ங்கிறது எப்படி எழுதலாம்? 11/2ன்னு எழுதலாம். ஓகேங்களா? கூட்டு விகிதம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணிக்கணும்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப 2/3 × 6/11 × 11/12 2 அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? சோ இங்க கொடுத்திருக்கக்கூடிய ரேஷியோவை இந்த மாதிரி விகிதத்துல எழுதிட்டு, அதாவது ரேஷியோனா விகிதம் தான், பிராக்ஷன்ல பின்னத்துல எழுதிட்டு அப்படியே மல்டிபிள் பண்ணீங்கன்னா அதான் கூட்டு விகிதம். தப்பி தவறு ஏது கூட்டு விகிதம் கேக்குறாங்கன்னு கூட்டி விடாதீங்க. கூட்டு விகிதம் அப்படிங்கிறது இந்த இடத்துல மல்டிபிள்ங்கிறத மீன் பண்றாங்க. அதாவது கூட்டு வட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அங்கேயும் இதே மாதிரிதான் மல்டிபிள்ல கொண்டு போவாங்க. சோ அந்த ப்ராசஸ் வந்து மல்டிபிளிகேஷன்ல நடக்கும், பவர்ஸ்ல நடக்கும். ஓகேங்களா? சோ இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 11க்கு 11 கேன்சல் ஆயிடும். 1 2 2 3 2. அடுத்தது
இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 3க்கு கேன்சல் ஆயிடும். இப்ப என்ன இருக்குன்னா 2 இருக்கு. ஆனா 2 இருக்குன்னா அதுக்கு கீழே கண்டிப்பா என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? எந்த நம்பருமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப A/Bங்கிறது எப்படி எழுதலாம்னா A/Bன்னு எழுதலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம்? A/Bங்கிறது எப்படி எழுதணும்? A/Bன்னு எழுதணுமா? அதே மாதிரிதான். அப்படியே ரிவர்ஸ்ல போட்டுக்கோங்க. அப்ப 2/1ங்கிறது எப்படி எழுதலாம்னா 2:1ன்னு எழுதலாம். அப்ப ஆன்சர் என்னன்னா 2:1ங்கிறதா சரியான விடை. 1:2ன்னு இருக்கு. மாத்தி கீத்தி ஆன்சர் போட்டுறாதீங்க. 1:2னா 1/2 இருந்தாதான் 1:2. ஓகேங்களா? 2:1 2/1 இருக்குன்னா 2:1ங்கிறதா சரியான விடை. சோ இதுதான் இந்த பிராக்டிஸ் செட்ல நம்ம பார்த்தது. ஓகேங்களா? சோ இதே மாதிரி அடுத்த டாபிக்கான கான்செப்ட் பிராக்டிஸ் செட் அண்ட் பிராக்டிஸ் செட் 1, 2ங்கிற படி நம்ம அடுத்து ஒரு பார்க்கலாம். எப்பவுமே நம்மளோட இதுல வந்துட்டு ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 100 கொஸ்டினாவது சால்வ் பண்ணுவோம். கான்செப்ட்லயே ஒரு 60 கொஸ்டின் போகும். இதுல ஒரு 40 கொஸ்டின். சோ அதே மாதிரி டெஸ்ட்ல ஒரு 20, 30 கொஸ்டின் அப்படிங்கும்போது கண்டிப்பா ஒரு தலைப்புல வந்துட்டு உங்களுக்கு ஒரு 100 கொஸ்டினாவது சால்வ் பண்ணிடலாம். அப்போ ஒரு டாபிக்ல ஒரு 100 கொஸ்டின் போட்டீங்கன்னா கண்டிப்பா கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஓகேங்களா? அதனால தெளிவா பாத்துக்கோங்க. எப்பவுமே ஷார்ட்கட் முக்கியம் தான். பட் ஷார்ட்கட்டுக்கு முன்னாடி கன்வென்ஷனல்ல எப்படி போடுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஷார்ட்கட் கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஷார்ட்கட் உங்களுக்கு கன்வென்ஷனல் தெரிஞ்சாலே அந்த ஷார்ட்கட்டுக்கு பின்னாடி இருக்க குத்து வேலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ அதனால ரெண்டையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த ஏன் வந்து ஷார்ட்கட் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கன்வென்ஷனல் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா தண்ணி மட்டும்தான் ஆட் ஆகுது. பழச்சாறு ஆட் ஆகல, ஜூஸ் ஆட் ஆகல, வெறும் வாட்டர் மட்டும் தான் ஆட் ஆகுது. அப்படிங்கும் போது நான் முன்னாடி உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொன்னேன்ல, அதை இங்க பயன்படுத்திருக்க மாட்டேன். ஏன்னா பயன்படுத்த முடியாது. ஓகேங்களா? ஆனா ஒரே நம்பர் 2 இதுலயும் ஆட் ஆகுது, 2 வேல்யூலயும் ஆட் ஆகுது, இல்ல ஒரே நம்பர் 2லயும் மைனஸ் ஆகுதுங்கிற போது மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் வந்து நீங்க யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுல நீங்க யூஸ் பண்ண முடியாது. சோ அதுக்காக தான் சொல்றேன். எங்க ஒரு ஷார்ட்கட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் கொஸ்டினுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமே தவிர மத்த இடத்துல யூஸ் ஆகாது. ஓகேங்களா? அப்ப கன்வென்ஷனல்ல தான் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்ப கன்வென்ஷனல் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த இதுல 5 வந்து 2 நம்பரோடய ஆட் பண்றாங்க. அதனால நீங்க இந்த ஷார்ட்கட் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி ஏஜஸ் பொறுத்த வரைக்கும் ஏஜஸ்லயும் அதே மாதிரிதான். அந்த ரேஷியோ கொடுத்துட்டு வருது அப்படின்னா இப்ப பிரசன்ட்ல இந்த ரேஷியோல இருக்காங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரேஷியோக்கு மாறுறாங்கன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம்னா இவனுக்கும் அதே 4 வயசு கூடி இருக்கும், இவனுக்கும் அதே 4 வயசு கூடி இருக்கும். அதனால 2 பேருக்குமே சேம் வேல்யூ ஆட் ஆகுது அப்படிங்கும் போது நீங்க இந்த ஷார்ட்கட் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், 2 பேருக்கும் சேம் வேல்யூ ஆட் ஆகும்போது மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் ஒர்க் அவுட் ஆகும். இவனுக்கு ஒரு 4 வயசு, இவனுக்கு ஒரு 4 கூட்டுறேன், இவனோடல ஒரு 5 கூட்டுறேன், அப்போ ரேஷியோ இப்படி மாறுது அப்படிங்கும் போது இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சோ 2 பேருக்கும் ஆட் பண்ணும், 2 பேருக்கும் சமமா ஆட் பண்ணும், இல்லைன்னா 2 பேருக்கும் மைனஸ் பண்ணும், 2 பேருக்கும் சமமா மைனஸ் பண்ணும். அப்ப மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா இந்த கன்வென்ஷனல் மெத்தட் சொன்னோம்ல, அதுதான் கை கொடுக்கும். இதுல மட்டும்தான் நீங்க போட்டாகும். ஏன்னா இப்ப இவனுக்கு வந்து 4 ஆட் ஆகுது, இவனுக்கு 5 ஆட் ஆகுதுன்னா இங்க 4 இங்க 5 வந்துரும். ஓகேங்களா? சோ அதனால யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வைல் சால்விங் திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். சோ அதனால ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன்ல தெரிஞ்சுக்கோங்க. எகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்றதுக்கான காரணம் ஒவ்வொரு மார்க்கும் உங்களுக்கு எக்ஸாம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? கண்மூடித்தனமா இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா இப்படி ஷார்ட்கட் இருக்கு போட்டுருங்க அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா டக்குன்னு நம்பிடாதீங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கன்வென்ஷன் என்ன தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறமா நீ ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கோ. ஏன்னா இப்போ இங்க நான் ட்விஸ்ட் வச்சேன் பாத்தீங்கல்ல. சோ இப்ப 2க்கும் காமனா ஆட் ஆயிருந்தா இல்லைன்னா காமனா மைனஸ் ஆயிருந்தா மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் அப்ளிகபிள். அதர்வைஸ் யூ ஷுட் நாட் யூஸ் திஸ் ஒன். இன்ஸ்டெட் ஆஃப் தட் யூ ஹாவ் டு யூஸ் த கன்வென்ஷனல் மெத்தட். ஸோ பெட்டர் ஃபர்ஸ்ட் நோ அபவுட் த கன்வென்ஷனல் மெத்தட். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த டாபிக்கோட ப்ராக்டிஸ் செட்டோட பார்க்கலாம். For more videos, stay tuned with us. Thank you.